வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடையின் 182வது நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கப்பட்டு விட்டது. இந்த நிகழ்ச்சியிலே தன்னம்பிக்கை என்னும் பொருண்மை பற்றி இருவரும் அறிஞர்கள் நம்மோடு பேச வந்து வருகை புரிந்து இருக்கின்றார்கள். அந்த தன்னம்பிக்கை பற்றி பேசுபவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்காக கேஜிஆர் அவர்கள் இந்த கருத்தரங்கிற்கு தலைமை தாங்க இசைந்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி தொடங்கப்படுகின்ற காரணத்தினால் முதலில் பாலசுப்ரமணியம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்காக. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழ் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். மைக்கை அன்மியூட் பண்ணிக்கங்க. புதிய நன்றி. எப்பொழுதும் போல் இனிமையான குரலில் தமிழின் தமிழ் வாழ்த்து பாடலை பாடிய தங்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூறிக்கொள்ளுகின்றது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காகவே வருகை புரிந்திருக்கின்ற தங்களை இந்த வெள்ளி இலக்கிய மேடை அன்போடு வரவேற்கின்றது. இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து மிக சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த வெள்ளி இலக்கிய மேடை மிக மிக கடமைப்பட்டு இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று எல்லோரையும் ஊக்குவித்து அவர்கள் ஒரு பேச்சாளராக வருவதற்காக பல கருத்துக்களை எல்லாம் நம் முன்னை அள்ளி குவித்து கொண்டிருக்கின்ற கேஜிஆர் அவர்கள் இன்றைய கருத்தரங்கிற்கு தலைமை தாங்க இசைந்து இந்த கருத்தரங்கில் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். அவரையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து அமைத்துக் கொடுக்கின்ற பொறுப்பை எனக்கு வழங்கிய வெள்ளி இலக்கிய மேடைக்கு நான் முதலிலேயே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே திருக்குறளில் நம்பிக்கை தன்னம்பிக்கையை பற்றி பேசுவதற்காக பொன் வேல்மயில் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். மற்றும் தடைகளை உடைத்து தலை நிமிர்ந்தவர்கள் என்னும் பொருண்மையில் பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்ற நெல்லை தீபன் அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன்.
இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பிப்பதற்காகவே வருகை புரிந்திருக்கின்ற பல அறிஞர் பெருமக்களை வரவேற்கின்ற நிலையில் ஐயா அமுதபாண்டியன் அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். அமுதபாண்டியன் ஐயா அவர்களுக்கு பின்னால் ஆறுமுகவேலு என்னும் ஒரு சான்றோர் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஐயா தர்மலிங்கம் அவர்களையும் மற்றும் ரமணி பாலசாமி அம்மா அவர்கள் நம்மோடு வாழ்த்து பாடல் பாடினார்கள். அவர்களையும் மீண்டும் முறை வரவேற்கின்றேன். ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்கின்ற அதே நேரத்தில் திருப்பத்தூர் வாகித் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஐயா பாப்பையா மாநில தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளராக இருந்து சிறப்புற பல இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்கின்ற அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்று, இன்னும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவிருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என நான் வரவேற்று, இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கிற்கு தலைமையுரையாற்றி தொடங்கி வைப்பதற்காக ஐயா கேஜிஆர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கேஜிஆர் அவர்களை பற்றி அறிமுகம் என்பது பூக்கடையை கொண்டு வந்து அது வணக்கம் என்று சொல்வது போல அமையும் என்கின்ற காரணத்தினால் ஐயா அவர்களுடைய ஒரே ஒரு பண்பு அதை மட்டும் சொல்லுகின்றேன். தான் படித்ததையெல்லாம் நம்மோடு பகிர்ந்து கொண்டதை அவர் பகிர்ந்து கொண்டதையெல்லாம் திரும்ப நாம் சொல்ல வேண்டும். அவற்றை எப்படியெல்லாம் நாம் உள்வாங்கி இருக்கின்றோம் என்கின்ற நிலையிலே பல கருத்துக்களை பல பொருண்மையில் பேச வைக்கின்ற ஒரு தலைமை என்றுதான் அவரை நான் குறிப்பிடுவேன். எல்லா கூட்டங்களிலும் அவர் தான் கற்றுக் கொடுத்ததை மற்றவர்கள் எப்படி உள்வாங்கி கொண்டு திரும்பவும் அதனை நம்மோடு எப்படி உரையாடல் செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வெள்ளி இலக்கிய மேடையை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் அதை மிகையல்ல. இத்தகைய ஒரு சிறப்புக்குரியவர். அவரை பற்றி அதிகமாக நாம் சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர் ஒரு கருத்து களஞ்சியம் என்று சொன்னால் அது மிகையல்ல. படித்ததை ஞாபகம் வைத்துக் கொள்வதில் அவருக்கு ஒரு கம்ப்யூட்டர், ஒரு கணினி என்றுதான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் ஏதாவது கேள்வி கேட்டால் அதை எப்படி பதில் சொல்கின்றதோ இதுபோல கேஜிஆர் அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எப்படிப்பட்ட கருத்துக்களை அவரோடு நீங்கள் வாழ்வழியாக கேட்டாலும் அதை சொல்வதற்கு அவர் எப்போதும் தயங்குவது இல்லை. இத்தகைய கணினி பெட்டகமாக ஐயா அவர்கள் நம்மோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு ஆழ்ந்த அறிவினை தருவதற்காகவே என்றுதான் நான் நம்புகின்றேன். அவர்களை வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் கருத்தரங்கில் தலைமையுரை ஆற்றி தரும்படி உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் ஐயா, தங்களுடைய கருத்துரையை தாருங்கள். மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 182வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், இங்கே மிக சிறப்பாக நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிமாமணி பொதிய செல்வராஜ் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி தன்னம்பிக்கை என்ற தலைப்பிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி. நமக்கெல்லாம் தெரியும், வெள்ளி இலக்கிய மேடையினுடைய பாணி என்னவென்று சொன்னால், ஒரு இலக்கியத்தை முழுமையாக பரிமாறிக்கொள்வது. பரிமாறிக்கொண்ட பின் வெள்ளி இலக்கிய மேடை நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்களை வைத்து கருத்துரைகளை வழங்க சொல்வது, அதை நாம் கேட்பது. அதன் பிறகு பொது தலைப்பிலே ஓரிரு வாரங்கள் அல்லது 4-5 வாரங்கள் கூட நாம் நடத்துவது என்ற பாணியை வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் வெறும் இலக்கியமாக மட்டுமே இல்லாமல் இலக்கியத்தை தாண்டி இருக்கின்ற பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அரங்கமாக வெள்ளி இலக்கிய மேடை அமைய வேண்டும் என்கின்ற காரணத்தினால் இப்படி பல தலைப்புகளில் பேச வைத்து நாம் அவர்களிடமிருந்து நிறைய கருத்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நலவென்பா முடிந்து அது குறித்த கருத்துரையை பல தமிழறிஞர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பிறகு
தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் இன்று இரு சொற்பொழிவாளர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிய வைக்க இருக்கின்றார்கள். வழக்கமாகவே நாம் என்ன செய்வோம்? திருக்குறளை ஒரு 10 நிமிடம் பேச வைப்போம். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே திருக்குறளை 10 நிமிடம் பேச வைக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டோம். ஏனென்றால் திருக்குறளும் தன்னம்பிக்கையும் என்ற தலைப்பில் பொன்வேலுமயில் அவர்கள் ஒரு 1/2 மணி நேரம் பேச இருக்கின்றார். ஆகவே திருக்குறளை தனியாக பேச வைக்க வேண்டாம், திருக்குறளை பற்றி பேசாத நாட்களிலே திருக்குறளை பேச வைப்போம் என்று முடிவெடுத்து திருக்குறளை பேசுவதை 10 நிமிடம் பேசுவதை தவிர்த்து விட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பொன்வேலுமயில் அவர்கள் திருக்குறளும் தன்னம்பிக்கையும் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார். நெல்லை தீபன் அவர்கள் தடையை மீறி தலை நிமிர்ந்தவர்கள் என்ற தலைப்பிலே அவர் பேச இருக்கின்றார். பல சோதனைகளை தாண்டி சாதனைகளை செய்த சான்றோர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் இங்கே அவர் சொல்ல இருக்கின்றார். அதேபோல் பொன்வேலுமயில் அவர்கள் திருக்குறள் என்னென்ன கருத்துக்களை சொல்லி இருக்கின்றது, எப்படி தனக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறது, எந்தெந்த குறளிலே எந்தெந்த வார்த்தைகளின் மூலமாக நம்முடைய தன்னம்பிக்கையை திருவள்ளுவர் தூண்டி விடுகிறார் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்ல இருக்கின்றார். இந்த 2 சொற்பொழிவாளர்களும் பேசி முடித்த பிறகு நான் கடைசியாக ஒரு 20 நிமிடம் பேசலாம் என்று இருக்கின்றேன். ஆகவே இந்த அவையை நான் பொதிய செல்வராஜிடம் கொடுக்கிறேன். அவர் இந்த 2 சொற்பொழிவாளர்களையும் அழைத்து பேச வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி. அருமையான சுருக்கமான ஒரு தலைமை உரையை கேஜிஆர் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற சாயலட்சுமி அவர்களையும், சங்கரம்மாள் அவர்களையும், ஐயா சீனி ரவிபாரதி அவர்களையும், பிரபாவதி அம்மா அவர்களையும், ஐயா பிச்சை அவர்களையும், கண்மணி அவர்களையும், டாக்டர் மேரி ரோஸ்லின் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, வேறு யாராவது இணைந்திருந்தால் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று, அடுத்ததாக நம்முடைய கருத்தரங்கிற்குள் செல்வதற்கு முன்பு முதலில் பேசவிருக்கின்ற ஐயா பொன் வேல்மயில் அவர்களை பற்றி நமக்கு மிகவும் பழக்கமானவர். பல செய்திகளை எல்லாம் அள்ளிக்கொண்டு வந்து நம் முன்னே மலர்களாக கொட்டக்கூடிய, அவையெல்லாம் மணர்த்து நம்மளுடைய மனதையெல்லாம் மகிழ்ச்சி தருகின்ற ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கின்ற ஐயா அவர்களை பற்றி நாம் அதிகமாக கூற வேண்டியதில்லை. எந்த இலக்கியத்தை எடுத்தாலும் அதில் பல இலக்கியங்களிலிருந்து சான்றுகளை எல்லாம் கொண்டு வந்து ஒன்றோடு ஒன்று இணைத்து பேசுவதில் அவர் வல்லவர். கம்பனை பற்றி கம்பனில் ஆழ கால் பதித்தவர் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஏனென்றால் கம்பனை தன் உயிராக கொண்டு வாழ்கின்ற ஐயா பொன் வேல்மயில் அவர்கள் நமக்கு அள்ளித் தருகின்ற கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாங்கிக் கொள்வதிலே மிக பெருமைப்படுகிறோம் என்பதுதான் நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையின் சிறப்பு என்று ஐயா அவர்கள் கேஜிஆர் சொன்னதை போல, கற்றுக் கொடுத்து கற்றதை திருப்பை பெற்றுக்கொள்வது போல அந்த கருத்துக்களை எல்லாம் நாம் எல்லாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். புதிய கருத்துக்கள் இருந்தால் அவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையிலே இந்த கருத்தரங்களை நடத்துவதிலும், இந்த கருத்தரங்கிலே பங்கு பெற்று பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஐயா பொன் வேல்மயில் அவர்கள் எப்போதும் தயாராக தன்னை தயார்படுத்திக் கொண்டிருப்பார்கள். எந்த தலைப்பை கொடுத்தாலும் அந்த தலைப்பை பற்றி விரிவாக பேசக்கூடிய ஒரு தன்மைக்கு சொந்தக்காரர் என்றால் அது மிக அல்ல என்று கூறி, அவரை பற்றிய அறிமுகம் எதற்கு மேல் தேவையில்லை என்று கூறி ஐயா அவர்களை தன்னுடைய கருத்துரையை வழங்குமாறு திருக்குறளில் தன்னம்பிக்கை என்பதை பற்றி நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக ஐயா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். வாருங்கள் ஐயா, தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு இருக்கின்ற நேரம் 20 முதல் 25 நிமிடம் என்பதை கருத்தில் கொண்டு தங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மைக் ஆன் பண்ணிக்கோங்க. பொன்வேல் ஐயா, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. நன்றி ஐயா. வெள்ளி இலக்கிய மேடையின் 182வது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐயா கேஜிஆர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அவர்களையும், நெறியாழ்கை செம்மல் ஐயா செல்வராஜ் அவர்களையும்,
தொழில்நுட்ப இரட்டையர்கள் ஐயா நெல்லை தீபன் RC குமரன் அவர்களையும், எனக்கு பின்னே தடைகள் உடைத்து தலை நிமிர்ந்தவர்கள் என்னும் தலைப்பிலே அற்புதமான உரையை தர வருகை தந்திருக்கும் ஐயா நெல்லை தீபன் அவர்களையும், இணைந்திருக்கும் சான்றோர் பெருமக்களையும், அன்றோர் பெருமக்களையும், சுவைஞர் பெருமக்களையும் வணங்கி இந்த சிற்றுரையை நான் தொடங்குகின்றேன். கடந்த செவ்வாய் என்று நண்பர் தீபன் அவர்கள், KGR அவர்கள் உங்களை தலைப்பை கொடுத்து இந்த வெள்ளிக்கிழமை பேச வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள், உங்களால் பேச முடியுமா என்று கேட்டார். தலைப்பு திருக்குறளின் தன்னம்பிக்கை என்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு புது தலைப்பு. ஆனாலும் நெல்லை தீபன் இவ்வளவு குறுகிய நேரத்துக்குள் இப்படி ஒரு தலைப்பை கொடுத்து பேச முடியுமா என்று கேட்டார் என்றால் பேச வேண்டும் என்பதுதான் பொருள். திருக்குறளிலே என்னிடம் நிறைய நூல்கள் இருப்பதாலும், நிறைய மேடைகளிலே திருக்குறளை பேசியிருப்பதாலும், நம்முடைய பல மேடைகளில் திருக்குறளை கேட்டிருப்பதாலும், இணையத்தின் துணையும் இருப்பதாலும் நான் தன்னம்பிக்கையோடு இந்த பொருளிலே பேசுகிறேன் என்று அவர்களிடம் சொன்னேன். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு, திருக்குறளை பற்றி அப்படியே இந்த திருக்குறளை பற்றி பேசுவதை விட திருக்குறளில் என்னெல்லாம் இருக்கிறது, அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே KGR அவர்கள் இப்படி ஒரு தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு வாய்ப்பை அளித்த அவர்களுக்கும் வெள்ளி இலக்கிய மேடை சார்ந்தவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனித வாழ்க்கையில் வெற்றிக்கும் முன்னேற்றத்திற்கும் சாதனைக்கும் அடிப்படை என்ன என்று கேட்டால் பலர் பல பதிகளை சொல்வார்கள். கல்வி என்கலாம், செல்வம் என்பார்கள், பிறருடைய ஆதரவு வேண்டும் என்பார்கள், ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் இவை அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அதுதான் தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, தன்னம்பிக்கை என்பது ஒரு நபர் தனது திறமைகள், ஆற்றல் மற்றும் செயல் ஆகியவற்றின் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையாகும். சவால்களை எதிர்கொள்ளும் கடுமையான சூழல்களிலும் தளராமல் முன்னேறவும் தேவையான வலிமையை வழங்குவது தன்னம்பிக்கை. நம்முடைய பலம் மற்றும் பலவீனங்களை சரியாக புரிந்து கொண்டு நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளும் ஒரு சுய அங்கீகாரம் தன்னம்பிக்கை. என்னால் இந்த செயலை செய்ய முடியும் என்கிற நமது திறமை மீதான ஆழ்ந்த நம்பிக்கை தன்னம்பிக்கை. தோல்விகள் வரும்போது முடங்கி விடாமல் அதை ஒரு பாடமாக கருதி செயலை முயற்சிப்பது தன்னம்பிக்கை. போட்டியாளர் முன்னாலே கம்பீரமாக நடப்பது, நிமிர்ந்து அமர்வது, நேராக பார்த்து பேசுவது போன்ற உடல் மொழிகள் கூட தன்னம்பிக்கையின் வெளிப்பாடுகளே என்று சொல்லலாம். சுருக்கமாக சொன்னால், எத்தகைய சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் நமது நிழலாய் நின்று நம்மை வழிநடத்தும் உள் மன வலிமையே தன்னம்பிக்கை என்று கூறலாம். இந்த தன்னம்பிக்கை என்னும் மந்திர சொல் ஏதோ இக்கால விழிப்புணர்வு மூலம் வந்த சொல் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு கற்றுக் கொடுத்தவர், தமிழின் பெருமைக்கும் தமிழினத்தின் பெருமைக்கும் காரணமாகி தமிழன்னையின் சென்னியிலே மணிமுடியாக விளங்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெருமான் தான். திருக்குறளிலே இல்லாதது எதுவும் இல்லை என்பார்கள். இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் வாய்ப்போர் முட்டுகிறது. இரணியன் கேட்கிறான், உன்னுடைய ஹரி எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், காட்டு அவனை என்று சொல்லும் பொழுது பிரகலாதன் சொல்வான், அவன் எங்கே இருக்கிறான் தெரியுமா, அவன் இல்லாத இடமே இல்லை, சாணினும் உளன், ஓளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன், மாமேறு குந்தினும் உளன், இன்னின்ற தூணினும் உளன், நீ சொன்ன சொல்லிலும் உளன், இத்தன்மை காணுதி விரைவில் அப்படின்னு அவன் சொன்னான். உடனே இவனுக்கு கோபம் வந்து, இந்த தூணிலே இருக்கிறானா, இந்த தூணிலே இருக்கிறானா,
இந்த தூணிலே இருக்கிறானா என்று கேட்க, இவன் எந்த தூணிலும் இருப்பான் என்று சொன்னவுடன், இந்த தூணிலே இல்லை என்றால் உன்னை நான் கொன்று நான் சாப்பிட்டு விடுவேன் என்று சொல்லும் பொழுது பிரகலாதன் சொல்வான், ஐயா, என் உயிரை வாங்குவதற்கு உன்னால் ஆகாது. நான் சொன்னவனாகிய அந்த அரி நீ தொட்ட இடமெல்லாம் தோன்றானாயின் என் உயிரை ஞானே மாய்ப்பேன் என்று கூறுவான். எந்தெந்த இடத்திலே தொட்டாலும் அரி தோன்றுவான் என்பதை போல நாம் தேடும் கருத்துக்கள் எதுவாயினும் வள்ளுவனை மனத்திலே எண்ணி வள்ளுவத்திலே தேடுவோமாயின் அவை அனைத்தும் திருக்குறள் முழுவதுமிலேயே பறந்து கிடப்பதை காண முடியும். ஆகவேதான் வெல்லாதது இல்லை, திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாதது இல்லை, உரைதீர்ந்த வாழ்வில் அழைத்து செல்லாதது இல்லை, பொதுமுறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்றார் நமது பைந்தமிழ் கவிஞர் பாவலர் பாரதிதாசன் அவர்கள். தன்னம்பிக்கை ஊட்டும் கருத்துக்களும் அவ்வாறே வள்ளுவத்தில் கொள்ளை கொள்ளையாக கொட்டி கிடந்தாலும் காலத்தின் அருமை கருதி வள்ளுவர் நச்சென்று கூறும் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே காண முற்படுகின்றேன். கடவுள் வாழ்த்து பாடலை எடுத்துக் கொள்வோமே. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்லுகிறார். இறைவனுடைய புகழை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு இருண்ட வினைகளையுமே கிடையாது என்பது என்ற தன்னம்பிக்கையை இங்கே முதலிலேயே கடவுள் வாழ்த்திலேயே ஊட்டுகிறார். எப்படி இறைவனுடைய பெயரை சொன்னால் எல்லாம் நடந்து விடுமா என்று இதற்கு கேள்வி கேட்பார்கள். ஆனால் எப்பொழுது இறைவனுடைய புகழையும் பெருமையையும் பேசிக் கொண்டிருக்கிறோமோ இறைவனுடைய தன்மைகள் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாம் இறைவனாகவே ஆகி விடுவோம் என்பதுதான் இந்த குறளிலே அமைந்திருக்கின்ற உட்கருத்து என்று சொல்வார்கள். அதை போல நான் சொன்னதை போல உள்மன வலிமைதான் தன்னம்பிக்கை என்று கூறுவார்கள். ஒருவருடைய மன வலிமை அவரது முயற்சியின் வலிமை, தனது ஆற்றல் எல்லையின் வலிமை ஆகியவையே தன்னம்பிக்கையை தூண்டும் காரணிகளாக அமைகின்றன. இவை இல்லை என்றால் தன்னம்பிக்கை இல்லை. ஆகவே தன்னம்பிக்கை வேண்டும் என்றால் இத்தனையும் அமைந்திருக்க வேண்டும். முதல் காரணமாகிய எண்ணமாகிய மன வலிமையை சொல்லும் வள்ளுவர் ஆற்ற வேண்டிய செயலின் நிறை குறைகளை ஆராய்ந்து செயல் செய்ய துணிய வேண்டும் என்பார். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்பார். வெறும் எண்ணம் மட்டும் தன்னம்பிக்கைக்கு போதுமா என்றால் அச்செயல் உயர்ந்த செயலாக இருக்க வேண்டும். இதனைத்தான் வள்ளுவர் உள்ளுவதெல்லாம் உயர்வுள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த செயல் நடைபெறாமல் போகுமானால் ஆக நமக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று அப்படியே விட்டு விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அடுத்தடியிலே சொன்னார். மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்றும் அதைவிட இன்னும் அறமாக சொல்லுவார். வினைத்திட்பம் என்பது ஒருவனுடைய மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற என்றும் மன வலிமையை சிறப்பித்து கூறுகின்றார் வள்ளுவர். இதுதான் தன்னம்பிக்கையின் அடிப்படையான ஒன்று. ஒரு சிறு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது எத்தனையோ முறை விழுகிறது. ஆனால் அது என்னால் நடக்க முடியாது என்று நினைப்பதில்லை. மீண்டும் தன்னம்பிக்கையோடு எழுகிறது, நடக்கிறது, விழுகிறது, வெற்றியை பெறுகிறது. ஆகவே எண்ணம் மட்டும் உறுதியாக இருந்தால் அது நிறைவேற்றுவதான வழிமுறைகள் கண்டறியப்படும். அவ்வாறான போது தன்னம்பிக்கை தானே வருகிறது. திண்ணிய மனத்தோடு தன்னம்பிக்கையுடன் செயல்பாற்றும் பொழுது எண்ணிய செயலை எண்ணியவாறே நிறைவேற்ற முடிகிறது. ஒருவன் திட்டமிட்டு உறுதியுடன் செயல்பட்டால் அவன் நினைத்ததை அடைவான் என்று வள்ளுவர் கூறுகிறார். இது வெறும் ஆசை பற்றி அறைந்ததல்ல, உறுதியான மனம் பற்றியது. இன்று பலர் இலக்கை நிர்ணயிக்கிறார்கள். ஆனால் சில நாட்களில் மனம் தளர்ந்து மனத்திலே இருந்து அந்த செயலில் இருந்து அவர்கள் நீங்கி விடுகிறார்கள். திட்டம் கைவிடப்பட்டு செயல் தோல்வியில் முடிகிறது. இது தன்னம்பிக்கை இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட செயல். ஆகவே தன்னம்பிக்கை என்பது இலக்கை தீர்மானிப்பது, அதற்காக உழைப்பது, தடைகள் வந்தாலும் தொடர்ந்து செல்வது. அவ்வாறு செயல்படும் போது இலக்காகிய வெற்றி கணை நம் கைகளிலே வந்து விழுகிறது. இதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிறார். எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெரிய மன வலிமை ஒருவனுக்கு இருந்தால், இதை செய்து முடிப்போம் என்ற உறுதி இருந்தால்
தன்னம்பிக்கை இருந்தால் எந்த காலத்திலும் அந்த எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அதை அவன் நடத்தி முடிக்க முடியும் என்பதை இந்த பாடல் கூறுகிறது. உள்ளத்தின் உறுதி மற்றும் செயலின் உயர்வை பொறுத்துத்தான் வெற்றியின் உயரம் அமையும் என்பதை இன்னொரு பாடலிலே சொல்லும் பொழுது, வெள்ளத்தனையது மலர் நீட்டம், வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனைது உயர்வு என்றார். தன்னம்பிக்கையின் அடுத்த காரணியாக வருவது தன்னுடைய பேச்சு சாமர்த்தியம். வள்ளுவர் இதனை சொல்வன்பை என்பார். உதாரணமாக, ஒரு தொழில் தொடங்க விரும்புகிறோம், அதற்காக ஒரு வங்கியிடம் சென்று உதவியை நாடுகிறோம் என்றால் அங்கே 1008 கேள்விகள் கேட்பார்கள். அப்போது நம் திட்டத்தை சுருக்கமாக சொல்லி விளங்க வைக்க வேண்டிய இடத்தில் விளக்கத்தை அவர்கள் ஏற்கும்படியாக சொல்ல வேண்டும் என்பதைத்தான் சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று சொல்லாட்சியும் சொல் திறமையும் சொல்வன்மையும் இந்த தன்னம்பிக்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது என்று கூறுகிறார். அடுத்து வருவது தன்னம்பிக்கையின் அடையாளமான முயற்சி. தன்னம்பிக்கை என்பது வெறும் மனபலம் மட்டுமல்ல, அது விடாமுயற்சி, மனத்திற்பம், தோல்வியை கண்ட அஞ்சாத பண்பு ஆகியவற்றின் கலவையாகும். முயற்சி என்னும் அதிகாரத்தில் வள்ளுவர் தரும் செய்திகள் அனைத்துமே, முயற்சி என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் தரும் செய்திகள் அனைத்துமே தன்னம்பிக்கையின் மறுவடிவங்களே. அதுல ஒரு பாட்டு சொல்றார் பாருங்க, தெய்வத்தான் ஆகாதெனினும் தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். இந்த குறள் தன்னம்பிக்கையின் இதயம் என்று சொல்லலாம். சிலர் எதற்கு எடுத்தாலும் தோல்வி வரும்போதோ அல்லது செயல்படாமல் போக முடிந்த பொழுதோ விதியை காரணமாக்குவார்கள். கிரகநிலை சரியில்லை என்பார்கள், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, என் காலம் சரியில்லை என்று கூறுவார்கள். ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் எளிதே வல்ல தெய்வமே உதவவில்லை என்றாலும் கூட நீ சிந்தும் உழைப்புக்கு கிடைக்கும் பலன் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்று கூறுகிறார். இதுதான் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை உள்ளவன் முயற்சியை விட்டுவிட மாட்டான். அடுத்து தன்னம்பிக்கையை குலைக்க வரும் தடைகளை எப்படி தகர்க்க வேண்டும் என்ற வழிமுறைகளை செவ்வனே எடுத்திருக்கிறது வள்ளுவம். தடைகளாக முதலிலே வருவன சோம்பலும் அதன் துணைவர்களான தாமதமான செயல்பாடு, மறதி மற்றும் செயலற்ற தூக்கம் ஆகியன. இவை 4ம் வாழ்க்கையை வீணாக்கி கெட்டுப்போவார்கள். விரும்பு அணியும் அணிகலன்கள் என்று தனது மனத்திற்பத்தாலும் வினைத்திற்பத்தாலும் தூக்கி எறிந்துவிட்டு வினையை முயல வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் அழகாக நெடுநீர், மறவி, மடி, துயில் 4ம் கெடிநீரார் காமக்கலம் என்று அறிவுறுத்துகிறார். இலக்கை நோக்கி செல்லுகையில் இடர்களும் தடர்களும் வந்து எதிர் நிற்கும் போது என்னுடைய ஆழ்வினைக்கும் மனத்தின்மைக்கும் எதிரே நீ ஒரு தூசு என்ற இகழ்வுடன் அந்த தடர்களை எல்லாம் அதனை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொண்டு வென்று வெற்றி கொடி நாட்டுவதற்கு துணை நிற்பது வள்ளுவருடைய ஒரு அற்புதமான குறள். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அகுதொப்பது இல் என்ற வள்ளுவன் வாய்மொழி இருக்கிறதே. இதற்கு இணையாக தன்னம்பிக்கைக்கு வேறு எதை சொல்ல முடியும்? இந்த பாடலுக்கு நகுதல் என்பதற்கு மகிழ்ச்சியோடு சிரித்தல் என்ற பொருள் கொள்ளுவது சரியானது அல்ல. கண்ணதாசன் கூட ஒரு பாடலிலே இந்த பொருளிலே தான் பாடியிருப்பார். துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவரும் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கும் போது பாழும் உயிர் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு என்று பேசுவார். அது அந்த பொருளில் இல்ல, இகழ்ச்சியோடு நகுதல் என்பதற்கு கம்பனிலே நிறைய இடங்களிலே இந்த நகுதலை பார்க்கலாம். நகுதல் என்பது உன்னால என்ன செய்ய முடியும் என்னை என்று இகழ்ச்சியோடு அதை பார்த்து கொண்டு அதை தூக்கி விலக்குகிறது, எதிர்கொண்டு தாக்குகிறோமே அதில் இருக்கிறது. அதை அந்த வகையிலே தான் இந்த இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது அக்தொப்பது இல்லை என்று கூறுகிறார். எத்தனை மாற்றுத்திறனாளிகள், ஐயா தீபன் அவர்கள் அநேகமாக இந்த எடுத்துக்காட்டுகள், இதற்கு எடுத்துக்காட்டுகள் அதிகமாக கூறுவார்கள் என்று நினைக்கிறேன். எத்தனை மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனுக்கு எதிராக சாதித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பட்டியலிட்டு காட்ட முடியும். ரயில் விபத்தில் தனது காலை இழந்ததையே வெற்றிக்கான முதல் படியாக கருதி மாற்றுத்திறனாளிகளால்
கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அரிய செயலான எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறி முதல் மாற்றுத்திறனாளி பெண், இமயத்திலே ஏறிய எவரெஸ்டிலே ஏறிய முதல் மாற்றுத்திறனாளி பெண் என்ற பெருமையை பெற்ற அருணிமா சின்ஹா காது கேட்கும் திறன் இழந்த பிறகும் முயற்சியால் இசைவன்மையின் உச்சத்தை தட்ட பீத்தோவன் போன்ற எண்ணற்ற மாற்றுத்திறனாளிகள் தன்னம்பிக்கையை வளர்த்து சாதிக்க வைத்தது வள்ளுவனின் இந்த குரல் தான். பொறியின்மை யாருக்கும் பழியென்று, பொறியின்மை யாருக்கும் பழியென்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று அந்த தன்னம்பிக்கையின் பெருமையை இங்கே பறைசாற்றுகிறார். இன்றைய இளைஞர்களுக்கு மிகவும் அவசியமானது தன்னம்பிக்கை. சமூக வலைத்தளங்களில் மற்றவர்களை பார்த்து அல்லது தன்னை விட உயர்வாக இருப்பவர்களை பார்த்து தங்களை தாழ்த்தி கொள்வது இன்றைக்கு சமூகத்திலே அதிகரித்து வருகிறது. அவனை போல் நான் இல்லை, எனக்கு திறமை இல்லை என்று பலர் மனச்சோர்வுக்கு ஆளாகி ஆலோசனை மையங்களை நோக்கி ஓடுகிறார்கள். அவர்களுக்கு வள்ளுவர் சொல்லும் ஆலோசனை உன் மீது நம்பிக்கை வை என்பதை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறமை இருக்கிறது. ஆகவே நீ உன்னை அறிந்து கொள், உன்னை நம்பு, முயற்சியை கைவிடாதே, தோல்வியில் தளராதே, உயர்வு நோக்கி செல் என்று அறிவுறுத்துகிறார் வள்ளுவர். ஊழ் அல்லது விதி, அந்த ஊழையும் முயற்சியையும் அதற்கு எதிரான முயற்சி ஆகிய இரண்டையும் மோதவிட்டு அதன் மூலம் தன்னம்பிக்கைக்கு சிகரம் வைத்ததை போன்ற ஒரு செய்தியை அற்புதமா சொல்லுகிறார் வள்ளுவ பெருந்தகை. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த குரலெல்லாம். இந்த குரலிலே விதியை விட வலிமையானவை எது உள்ளது? அந்த விதியை தவிர்ப்பதற்காக நாம் வேறு வரிகளை சிந்தித்து முயன்றாலும் அந்த முயற்சியிலும் விதியே நம் முன்னே வந்து நிற்கும், அந்த விதியே வில்லும் என்று கூறிய வள்ளுவ பெருந்தகை மனித முயற்சியை விட இயற்கை அல்லது விதியின் வலிமை மிக உயர்ந்தது என்று விதியை மாற்ற நினைத்து நாம் எந்த புதிய திட்டங்களை தீட்டினாலும் எந்த செயலிலும் முட்டுக்கட்டை போட்டு விதிதான் வெல்லும் என்று கூறிய வள்ளுவர் தன்னம்பிக்கையுடன் கூடிய முயற்சியுடன் கூடிய ஆற்றலை கூறும்போது ஊழில் வலிமை முயற்சியிடம் தோற்று புறமிடுகிறது என்கிறார். ஊழ் எத்தனை கொடுமையான அழிவுகளை நடத்தி காட்டினாலும் நம்பிக்கையின் கூடிய முயற்சி அழிவுகளை மாற்றி வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு அழைச்சி சென்பதே இதன் முற்பொருள். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்று தாளாது உமைச்சுவர் என்ற குரலிலே இந்த கருத்தை வைக்கிறார் வள்ளுவ பெருந்தை. கடைசியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். தன்னம்பிக்கை என்பது தனது மன வலிமை, தனது முயற்சியின் மன வலிமை, தனது ஆற்றலில் எல்லையின் வலிமை ஆகியவற்றிற்குள் செயல்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார் வள்ளுவர். எதிர் நிற்கும் வினையை அல்லது பகையின் வலிமையை குறைத்து மதிப்பிடும் போது அது தலைக்கணமாகி எதிர்கொள்ளும் செயலையும் வினை செய்வானையும் அழித்துவிடும் என்கின்றார் வள்ளுவ பெருந்தகை. தன்னம்பிக்கை என்பது தன்னை உயர்வாக மதிப்பது, தலைக்கணம் என்பது மற்றவர்களை குறைவாக மதிப்பிடுவது. ஆகவேதான் தன்னம்பிக்கைக்கும் தலைக்கணத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஆகவேதான் வள்ளுவர் தன்னம்பிக்கைக்கும் ஓர் எல்லை வகுக்கிறார். அதுதான் நுனிக்கொம்பர் ஏறினார் அகுதிறந்து ஊக்கின் உயிர்க்கு இறுதி ஆகிவிடும் என்ற குரலிலே இந்த செய்தி வைக்கிறார். திருக்குறள் நமக்கு கற்றுத்தருவது வெறும் ஒழுக்க நெறி மட்டுமல்ல, அது தன்னம்பிக்கை என்பது நம்மை நாமே நம்புவதும், முயற்சியை விடாமல் செயலில் இருப்பதும், தோல்வியில் தோழாமல் உயர்வு நோக்கி செல்வதுமே என்பதை அறிவுறுத்தி வாழ்க்கையின் வெற்றி பெறும் மனப்பாங்கையும் கற்றுத்தரும் ஒரு ஒப்பற்ற ஆசானாக விளங்குகிறது. தன்னம்பிக்கையை பற்றி இணையத்திலே ஒரு புது கவிதை படித்தேன். தன்னம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி அந்த ஒரு நையாண்டியாக சொல்லி இருக்கிற கவிதை. நம்பிக்கையை நீங்க எங்கு வைத்தீர்கள்? புலியின் பல்லில் வைத்தீர்கள்,
நரியின் கொம்பில் வைத்தீர்கள், ஜோதிடரின் சொல்லில் வைத்தீர்கள், ராசிக்கல்லில் வைத்தீர்கள், கிளியின் கூட்டில் வைத்தீர்கள், ஜாதக ஏட்டில் வைத்தீர்கள், நம்பிக்கையை உங்களுக்குள் வைத்தீர்களா? என்ன குத்தலான கேள்வி, நையாண்டியான கேள்வி. ஆகவே நம்பிக்கையை நம்மிடம் வைப்போம். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும், முயற்சி பெருமை தரும் என்ற தன்னம்பிக்கையோடு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிகவும் சிறப்பான உரையை தன்னம்பிக்கையோடு தாங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அது மிக அல்ல. இன்றைய தலைப்பு தன்னம்பிக்கை என்று வருகின்ற பொழுது முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார் என்று கருத்தரங்க தலைவர் ஒரு புத்தகமே எழுதி வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, நெல்லை தீபன், பொன்மையில் போன்றவர்களெல்லாம் ஆற்றிய பணிகள் வேறாக இருந்தாலும் இலக்கியத்திலே அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, தன்னம்பிக்கை இன்றைக்கு அவர்களை எல்லாம் பேச்சாளர்களாக உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மிகையல்ல. ஏனென்றால் ஐயா பொன்வேல் மயில் அவர்கள் சிறைத்துறையில் மேலாளராக பணியாற்றிய போதும் கம்பனில் தன்னை ஆட்படுத்திக் கொண்டு கம்பனை கரைத்து குடிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கையிலே அவர் கம்பனை கரைத்து குடித்தார். அது மட்டுமல்ல, பல இலக்கியங்கள் எல்லாம் ஐயா அவர்கள் கரைத்து குடித்து எப்பொழுது எதை வேண்டுமானாலும் பேசுகின்ற ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டிருக்கின்றார். அதை நிச்சயமாக இத்தகைய இலக்கியங்கள் அவருக்கு எத்தனை துணை புரிந்திருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இருக்கின்ற அனைவருமே தன்னம்பிக்கையை கொண்டவர்கள் தான் என்று சொல்வதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் எதுவுமே தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றது வெள்ளி இலக்கிய மேடை. அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தங்களால் இது முடியும், இவர் முடியக்கூடும் என்கின்ற எண்ணத்திலே அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இலக்கிய மேடையில் அனைவருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியும் இப்பொழுது சொல்லிக் கொள்கிட்டு, அண்ணா பொன்வேல் ஐயா அவர்களை பற்றி, அவர்கள் உரையை பற்றி நாம் அதிகமாக சொல்ல வேண்டியது இல்லை. ஏனென்றால் அவையெல்லாம் உள்ளங்கை நெல்லிக்கனி போல நமக்கு விளக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் பேசுகின்ற பொழுது இன்றைய திரைப்பட பாடல்களில் இருந்தும் எடுத்துக்காட்டுகளை கூறுகின்ற ஒரு வல்லமை கொண்டவராக ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் செல்கின்ற இடமெல்லாம் இலக்கியம் மணக்கும் என்று சொல்லி அருமையான உரையாற்றிய அவர்களுக்கு வெள்ளி இலக்கிய மேடை நன்றி கூறிக்கொள்கின்றது. அடுத்ததாக நம்மோடு கருத்துரையாற்ற வருகை புரிய இருக்கின்றவர் நெல்லை தீபன் அவர்கள். அவர்கள் தன்னை பற்றி கூறுகின்ற பொழுது இந்த தான் ஒரு இலக்கிய ஆர்வலர் என்று ஒரே ஒரு வரியில் தான் சொல்வார். ஆனால் அந்த ஒரு வரியிலே எத்தனை பொருள்கள் தொக்கி நிற்கின்றன என்பதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் இலக்கியம் இல்லை, வங்கியில் பணிபுரிந்தவர். வங்கியிலே கணக்குகளையும் எண்களையும் எண்ணி பார்த்து கொண்டு, பணத்தை எண்ணி பார்த்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு இலக்கியத்திலே உலா வருகின்றார் என்றால் அது அவருடைய தன்னம்பிக்கை தானே. தலைகளை உயர்த்தி தலையை நிமிர்த்தியவர் என்று சொல்லுவதை போல ஐயா அவர்கள் இலக்கியத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தனக்கு முன்னால் இருக்கின்ற எல்லாவற்றையும் உடைத்துவிட்டு இலக்கியத்தில் ஒரு சிறந்த பேச்சாளராக இன்னைக்கு இருக்கிறார் என்றால் அவருடைய தன்னம்பிக்கை தானே அதற்கு காரணம் என்று கூறி, ஐயா அவர்களை பற்றி அவரை கூறியது போல அவர் இலக்கிய ஆர்வலராக இருந்து இலக்கியத்திலே ஆளுங்கால் பட்டு விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, வெள்ளி இலக்கிய மேடையை தொடர்ந்து நடத்துவதற்கு அவர் எடுத்துக்கொள்கின்ற முயற்சியெல்லாம் நம்மை வியக்க வைக்கிறது. அதுவும் அவருடைய தன்னம்பிக்கை தான் என்று சொல்லி ஐயா அவர்களை பேச கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. எனக்கு ஸ்பாட்லைட் போட முடியல சார். கேஜிஆர் சார், நீங்க எனக்கு ஸ்பாட்லைட் போட்டுங்க சார். கேஜிஆர் சார்.
உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கிறேன், எனக்கு ஸ்பாட்லைட் போட்டுங்க. கேஜிஆர் சார் ஓபன் பண்ண ஆடியோ ஓபன் பண்ணோம். கேஜிஆர் சார் தீபன் ம் கேக்குதா? நீங்க தீபன் இதுல ஸ்பாட்லைட் வீடியோல வந்துருதா? இருக்கிறீங்க. வருது எனக்கெல்லாம் வருதா? ஓகே வரலையா? ஓகே வருது. ஆ, ஓகே. பேசுங்க. முச்சங்கா கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்கள் எல்லாம் அமைத்த பெருமாட்டி வேண்டுகின்ற பொழுதெல்லாம் விளைகின்ற நித்திலம் தோண்டுகின்ற பொழுதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழ் என்ற கவியரசர் வரிகளாலே தமிழ் அன்னையை வணங்குகிறேன். இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களே, சிறப்பாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கின்ற ஐயா புதிய செல்வராஜன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய பொன் வேலுமயில் ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா KG ராஜேந்திர பாபு அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள என் இலக்கிய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பும் பண்பும் நட்பும் சார்ந்த வணக்கத்தை காணிக்கையாக்கி மகிழ்கிறேன். திருக்குறளும் தன்னம்பிக்கையும் என்ற தலைப்பிலே மிக அருமையாக ஒரு உரையை இங்கே நிகழ்த்தினார் ஐயா பொன்வேலு மயில் அவர்கள். நானும் ஐயா கேஜிஆர் அவர்களும் பேசி கொண்டிருந்த போது ஒரு இலக்கியத்தை முடித்துவிட்டு பொதுவான தலைப்புகளில் கூட நாம் பேசலாம், மற்றவர்களையும் பேச வைக்கலாம், ஒரு 3-4 நிகழ்ச்சிகளிலே என்று முடிவெடுத்தோம். அப்பொழுதுதான் இந்த தலைப்பை ஐயா அவர்கள் கொடுத்தார்கள். வள்ளுவரினுடைய அறிவுரையை ஐயா பொன்வேலு மயில் இங்கே எடுத்துரைத்தார். எண்ணி துணிக கருமம், வினை திட்பம் பற்றி, சொல் வன்மை பற்றி, தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்பதை பற்றியெல்லாம், தன்னம்பிக்கைக்கு என்னவெல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிக அருமையாக எடுத்துரைத்தார். என்னுடைய உரை என்பது தன்னம்பிக்கைக்கான அறிவுரையை திருவள்ளுவர் சொல்லிவிட்டாலும் கூட, நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலே எத்தனை பேர் தன்னம்பிக்கையோடு போராடி தங்களுடைய வாழ்க்கையினுடைய துயரங்களை எல்லாம் போராடி வென்று சாதித்து காட்டினார்கள் என்பதை பற்றி ஒரு சில சான்றோர்களை பற்றி நான் இங்கே சொல்ல விளைகிறேன். இந்த என்னுடைய உரை என்பது முனைவர் ஆதிராமுல்லை எழுதிய ஒரு நூலின் அடிப்படையிலே இதை தயாரிக்கப்பட்டது. உலகை செதுக்கிய சிற்பிகள் என்ற தலைப்பிலே அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அம்மா அவர்கள் வள்ளியம்மாள் மகளிர் கல்லூரியில உதவி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார், நிறைய கருத்தரங்களை உரையாற்றியிருக்கிறார், நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறார். அந்த நூலினுடைய அடிப்படையிலே இந்த உரை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். திருவள்ளுவர் சொன்னதை போல எப்படி நாம் நினைக்கிறோமோ எண்ணியாங்கு அது நடக்கும். எண்ணியர் திண்ணியராக பெறும். அவருக்கு மனத்திற்பம் இருந்தால் அவர் நினைத்தது போலவே நடக்கும் என்று மிக அருமையான ஒரு திருக்குறளை நான் இங்கே ஐயா அவர்களும் சொன்னார்கள், நானும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படி ஒரு நபர் ஒரு ஒரு ஒளியற்ற ஒரு உலகில் வாழ்ந்து ஒப்பற்ற இசையால் உலகை நிரப்பிய இசை மேதை. அவரை பற்றி ஐயாவும் குறிப்பிட்டார். ஜெர்மனியிலே 1770ஆம் ஆண்டு பிறந்த ஒரு குழந்தை. தந்தை ஒரு இசை கலைஞர். சிறு வயதில் தந்தையினுடைய தண்டனைக்கு அஞ்சி கால்கடுக்க நின்று வயலினையும் பியானோவையும் பயிற்சி செய்வார். 7வது வயதில் அரங்கேற்றம். அவர் வாழ்ந்த அந்த பான் நகரம் என்ற நகரத்தில் உள்ள மக்கள் எல்லாம் வியப்படைகிறார்கள். இந்த சிறிய வயதிலே இப்படி ஒரு ஞானமா என்று. அதன் பிறகு அவர் 7வது வயதில் அரங்கேற்றம் முடித்துவிட்டு வியன்னா செல்ல விளைகிறார். அந்த வியன்னாவிலே தான் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், மொசாட் என்ற பெரிய இசைக்கலைஞன். அவரிடம் சென்று மாணாக்கனாக இருந்து நாம் இசையை பயில வேண்டும் என்று சொல்லி அங்கே செல்கிறார். ஆனால் இங்கே பான் நகரத்திலே தன்னுடைய தாய்க்கு உடல்நிலை சரியில்லை, தந்தை ஒரு குடிகாரர், சகோதரிகளை கவனிக்க வேண்டிய ஒரு சூழல். அதனால் ஊருக்கு திரும்பி விடுகிறார். ஊருக்கு திரும்பி அங்கே இசை கச்சேரிகளை எல்லாம் மேற்கொள்கிறார்.
அந்த பான் நகரத்தினுடைய அரசவையிலே ஒரு இசை கலைஞராக அவரை அங்கீகரிக்கிறார்கள். அவர் அடுத்ததாக ஜோசப் ஹெய்டன் என்ற இன்னொரு இசைக்கலைஞரிடம் இசை பயில்கிறார். வியன்னா முழுவதும் அவரை இசை மேதை என்று பாராட்டுகிறார்கள். அந்த இசை கடவுள் பீத்தோவன் தன்னுடைய 31வது வயதில் சிம்பொனி ஒன்றை அரங்கேற்றுகிறார். ஒரு பெரிய சபையிலே அரங்கேற்றுகிறார். அது அவரது 9வது சிம்பொனி. ஆனால் அவர் திரும்பி நின்று கொள்கிறார். நம்முடைய இசையை இவர்கள் எல்லாம் வரவேற்பார்களா, கரவொலி எழுப்புவார்களா என்றெல்லாம் எதிர்பார்க்கிறார். அதற்கு கொஞ்சம் அச்சப்பட்டு திரும்பி நிற்கிறார். கரவொலி எழவில்லை. அழுகிறார், குமுறி குமுறி அழுகிறார். மெதுவாக திரும்பி பார்க்கிறார். இவர் காதுகளுக்கு கேட்காத கரவொலி இவருடைய கண்களுக்கு தெரிகிறது. அத்தனை பேரும் கரவொலி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவரால் கேட்க முடியவில்லை. தன்னுடைய கேட்கும் திறனை இழந்து விட்டார். மிகவும் வருத்தப்பட்டு, ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையே இசைதான். இசையை கேட்காமல் எப்படி ஒரு சிறந்த இசையை அவரால் கொடுக்க முடியும்? மிகவும் வருந்தி ஒரு தற்கொலை அளவுக்கு செல்கிறார். காதுக்குள்ளே நிறைய இரைச்சல். அந்த இரைச்சலினாலே புது ஒலிகள் காதுக்குள் போகாது. அழுகிறார். தன்னம்பிக்கையோடு மீள்கிறார். தன் உள்ளத்திலே உருக்கொண்டுள்ள அந்த இசையை எல்லாம் குறிப்புகளாக எழுத தொடங்குகிறார். இசை இனிமேல் நம் கையில் தான் இருக்கிறது. காது செயல்படவில்லை, கைகளினால் எழுதலாம் என்று முயற்சி எடுக்கிறார். அதன் பின்னர் உருவான சிம்பொனி தான் சினந்த ஐரோப்பிய போர்க்கால சீற்றம் என்ற தலைப்பிலே எழுதப்பட்ட ஒரு சிம்பொனி. ஆன்மாவின் இனிய ராகம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், அவருடைய காது கேட்கும் திறனை இழந்த பிறகு அவர் இசையமைத்த இந்த சிம்பொனிகள் தான் உலக புகழ் பெற்றவை. இது எப்படி சாத்தியம் என்பது இன்று வரை புரியாத ஒரு புதிராகவே இருக்கிறது. இவர் தற்கொலை செய்திருந்தால் ஐரோப்பிய மக்களினுடைய அந்த போர்க்கால உள்ள குமுறலை நாம் கேட்க முடியாமல் போயிருக்கும். பிபிசி இவருடைய இசை தொகுப்புகளை எல்லாம் வெளியிட்டது. இவர் தற்கொலை செய்திருந்தால் பிபிசி அதை வெளியிட்டு இருக்காது. இப்பொழுது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளையராஜா போன்றவர்களுக்கெல்லாம் முன்னோடிகள் இல்லாமல் போயிருப்பார்கள். இவர் இறந்த பிறகு இவருக்கு மிகப்பெரிய கௌரவமான கிரேவ்ஸ் ஆஃப் ஆனர் என்ற இடத்திலே இவருக்கு கல்லறை எழுப்பப்பட்டிருக்கிறது. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மன உறுதி இவ்வளவும் சேர்ந்து ஒரு காது கேளாத ஒருவரை இந்த உலக புகழ் பெற வைத்தது என்று சொன்னால் அது அவருடைய தன்னம்பிக்கை இல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும், இல்லையா? அடுத்ததாக ஒரு குழந்தை, இந்த ஆசிரியர் எழுதுகிறார், ஒரு ஆசிரியர், ஒரு குழந்தை, ஒரு புத்தகம், ஒரு பேனா, இவைகளால் உலகை மாற்ற முடியும் என்று எழுதுகிறார். ஒரு புதிய சிந்தனை. இஸ்லாமிய பெண்கள் முகத்தை மூடிக்கொண்டுதான் வர வேண்டும் என்ற அந்த நிலைமையை மாற்றுவதற்காக போராடிய ஒரு பெண், பெண் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக போராடிய ஒரு பெண். அப்படி போராடி கொண்டிருந்த போது அந்த பெண் பள்ளி வாகனத்தில் இருந்து திரும்புகிற போது தாலிபான்களின் தோட்டாக்களுக்கு இரையாகிறாள். ஆனால் அந்த தோட்டாக்களுக்கு அந்த பெண்ணினுடைய மகத்துவம் தெரிந்த காரணத்தால் அவருடைய உயிரை எடுக்கவில்லை. கழுத்திலும் தலையிலும் தோட்டாக்கள் பாய்கின்றன. தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மீண்டு வருகிறாள். புது வலுவோடு போராடுகிறாள். ஆனால் தன்னை சுட்ட தாலிபான்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவள் போராடவில்லை. எந்த நேரத்திலும் அதை பற்றி அவள் பேசவே இல்லை. பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்பதை பற்றியே பேசுகிறாள். அப்படி என்றால் அவளை ஒரு பெண் மகாத்மா என்று நாம் அழைக்கலாமோ என்று தோன்றுகிறது எனக்கு. சர்வதேச அரங்கிலே பாராட்டுக்கள், பரிசுகள் குவிகின்றன. அவளுக்கு நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுகிறது. அப்படி எழுகிறது போது மிக சிறு வயதில், இளம் வயதில், 17 வயதில் நோபல் பரிசு பெற்ற அவர்தான் மலாலா என்று அழைக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய பெண். பெண்கள் உரிமைக்காக தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். எந்த நேரமும் கொல்லப்படலாம் என்ற ஒரு அபாயகரமான காலகட்டத்தில் கூட தன்னுடைய 11 வயதில் இருந்தே துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் தன்னுடைய எழுத்து மூலமாக சாதித்த பெண் போராளி மலாலா. அவள் சாதனை பெண் இனத்திற்கு கிடைத்த வெற்றி.
அவள் எழுத்தின் பயனாக ஸ்வாட் என்ற பகுதியில் வசித்து வந்த அல்லது நடமாடிக்கொண்டிருந்த தாலிபான்கள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். நான் மலாலா என்ற நூல் 15 கோடி ரூபாய்க்கு அது ஒப்பந்தம் செய்யப்பட்டது. பல மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. பள்ளிக்கு செல்ல இயலாத 6 கோடியே 10 லட்சம் குழந்தைகளின் கல்விக்காக போராடிய மலாலா குண்டடிப்பட்டது நவம்பர் 10ஆம் நாள். அந்த நாளை ஐநா சபை மலாலா நாள் என்று அறிவித்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற போது பாரதியினுடைய வரிகள் நினைவுக்கு வருகிறது. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான், புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாத அறிவை கெடுத்தார் என்ற வரிகளினுடைய நினைவுக்கு வருகிறது. இப்படி எண்ணற்ற சாதனையாளர்கள் தன்னுடைய உடலிலே ஊனம் இருந்தாலும் கூட மெத்த படித்தவர்களுக்குத்தான் பத்மஸ்ரீ விருதெல்லாம் கிடைக்கும் என்று நாம் நினைத்தால் அது தவறு. ஒரு வெறும் 8ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண், ஒரு ஆதிவாசி பெண், அவருக்கு பத்மஸ்ரீ கிடைத்திருக்கிறது. என்ன காரணம்? இவர் செய்த சாதனை என்ன? சாதனைக்கு சாதி இனம் எல்லாம் அடிப்படை இல்லை. அவரை வன முத்தச்சி என்று கேரள மக்கள் அன்பாக அழைப்பார்கள். அவருடைய இயற்பெயர் லட்சுமி குட்டி என்பது. MBBS MD படித்தவர்களால் கூட காப்பாற்ற முடியாமல் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கெல்லாம் இவர் நாட்டு மருத்துவத்தால் அவர்களை எல்லாம் காப்பாற்றியவர் இந்த பெண்மணி. பாம்பு கடிக்கு வைத்தியம் செய்கிறார். திருவனந்தபுரத்திலிருந்து 45 கிலோமீட்டர் பொன்முடி என்று ஒரு இடம், அதற்கு அருகிலே கல்லார் என்ற இடத்தில் நடு காட்டிலே வசித்து வருகிறார். கணவனை இழந்தவர். இவருடைய ஒரே மகனை யானை மிதித்து கொன்று விட்டது. இத்தனை துயரங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் கூட தன்னம்பிக்கையோடு ஊர் மக்களை தன் மக்களாக கருதி தொண்டு செய்து வருகிறார். தானே மலைக்கு சென்று மூலிகைகள் எல்லாம் பறித்து வருவார். அவற்றையெல்லாம் மருந்தாக்கி இந்த நோயாளிகளுக்கெல்லாம் கொடுத்து குணப்படுத்துவார். 500க்கும் மேற்பட்ட நாட்டு வைத்தியங்கள் இந்த பெண்மணிக்கு தெரியும். வள்ளுவர் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்வார் அல்லவா, அதே போல இவர் சொல்கிறார், இந்த அலைபேசி கணினி எல்லாம் வந்ததின் காரணமாக நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி வருகிறதாம். அப்படி வருகிற ஒற்றை தலைவலி எல்லாம் இந்த பெண்மணி குணப்படுத்துகிறார். கணவனையும் மகனையும் இழந்தாலும் கூட வாழ்க்கையில் போராடி தானும் நிலைத்து இந்த தரணி வாழ் மக்களுக்கு பயன் தரக்கூடிய இந்த பெண் தான் தன்னம்பிக்கையினுடைய அடையாளம். அமெரிக்காவில் டஸ்கம்பியா என்று ஒரு நகரம், டஸ்கம்பியா, 1880ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. பிறக்கும்போது நல்ல ஆரோக்கியமாகத்தான் இருந்தது. 19வது மாதத்தில் விஷக்காய்ச்சலால் பேசும் திறன், பார்வை, கேட்கும் திறன் அத்தனையும் பறிபோனது. துன்பக் கடலில் தத்தளிக்கும் துரும்பாக தள்ளாடத் தொடங்கியது அவருடைய வாழ்க்கை. அவர்தான் ஹெலன் கெல்லர். ஹெலன் கெல்லர் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். ஔவையார் சொன்னதை போல அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, மானிடராக பிறந்த போதும் கூன் குருடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்று சொல்லுவார். ஆனால் குறைபாடுகளோடு பிறந்திருந்தாலும் கூட குறுகி போகாமல் எரிமலையாய் குமுறி எழுந்த ஒரு பெண் ஹெலன் கெல்லர். பேசவும் பார்க்கவும் கேட்கவும் இயலாமல் கதறிய ஒரு பெண்ணினுடைய ஓலம்தான் என் கதை என்ற ஒரு நூல் இந்த உலகையே புரட்டி போட்டது. பிற்காலத்தில் 12 நூல்கள் எழுதியிருக்கிறார். 12 நூல்களினுடைய ஆசிரியர். இவருக்கு கிடைத்த பெருமையெல்லாம் என்ன தெரியுமா? பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், இந்த அமெரிக்க ஜனாதிபதி கொடுக்கக்கூடிய விருது அது. பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் என்னும் விருது, பிரான்ஸ் நாட்டினுடைய செவாலியர் விருது, ஜப்பான் நாட்டினுடைய ஜப்பான்ஸ் சேக்ரெட் ட்ரெஷர் என்று சொல்லக்கூடிய விருது, பிலிப்பைன்ஸ் கோல்டன் ஹார்ட் என்று சொல்லக்கூடிய விருது, லெபனானினுடைய தங்கப்பதக்கம், இவையெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்றன. அது மாத்திரமல்ல, நிறைய பல்கலைக்கழகங்கள் அவருக்கு மதிப்பு முனைவர் என்ற பட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய டெம்பிள் பல்கலைக்கழகம், ஹார்வர்டு பல்கலைக்கழகம், தென்னாப்பிரிக்காவினுடைய ஜோகன்பஸ் பல்கலைக்கழகம், ஸ்காட்லாந்து கிளாஸ்கோ பல்கலைக்கழகம், இந்தியாவின் டெல்லி பல்கலைக்கழகம் போட்டி போட்டுக்கொண்டு மதிப்பு முனைவர் பட்டத்தை இந்த பெண்ணுக்கு கொடுத்தார்கள்.
எப்படி இந்த வெற்றி சாத்தியமாயிற்று என்று நாம் சிந்திக்க தொடங்கினால், அவருடைய ஆசிரியர் அந்த குழந்தையினுடைய கையிலே, உள்ளங்கையிலே எழுதி எழுதி எழுத்துக்களையும் சொற்களையும் அறிமுகப்படுத்துகிறார். பிரெயில் எழுத்துக்கள் மூலமாக அதிலே பயிற்சி எடுக்கிறார் இந்த பெண். பிறகு பிறர் பேசினால் அந்த உதடில் கை வைத்து உதட்டினுடைய அசைவிலும் குரல் வளையினுடைய அசைவையும் வைத்து என்ன பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்கிறார். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றி பெறுகிறார். 4 மொழிகளில் உரையாற்றக்கூடிய திறன் பெறுகிறார். 39 நாடுகளில் உரையாற்றி இருக்கிறார். பார்வை இழந்த 20 லட்சம் பார்வை இழந்தவர்களுக்கு 20 லட்சம் அமெரிக்க டாலர் வைப்பு நிதியாக உருவாக்கி இருக்கிறார். பல செல்வந்தர்கள் இவருக்கு அந்த நிதிக்காக கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை பெண்மணி அவர். கவியரசருடைய பாடலிலே கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா, இரு கைகள் இல்லாமல் மலர்களை அணைத்து காதல் தரவில்லையா என்று கேட்பார். இந்த வரிகளுக்கு பொருள் சொன்ன ஒரு பெண். 1988 உத்தரப்பிரதேசம் அம்பேத்கர் நகரிலே பிறந்தவர். முதுநிலை பட்டதாரி, சட்டம் படித்தவர், தேசிய கைப்பந்து விளையாட்டு வீரர். 2011 ஏப்ரல் 12ஆம் தேதி இவருக்கு ஒரு சோதனை வருகிறது. ஒரு நேர்முக தேர்வுக்காக இவர் டெல்லியிலிருந்து லக்னோ பயணம் செய்கிறார். ஒரு எக்ஸ்பிரஸ் தொடர் வண்டி. முன்பதிவு செய்யாத பொது பெட்டியிலே இருக்கிறார். அமர இடம் கிடைக்கவில்லை. கழிப்பறைக்கு அருகிலே அந்த நடைபாதையிலே அமர்ந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது ஒரு 4 திருடர்கள் அவர்கள் கழுத்தில் இருக்கிற சங்கிலியை பறிக்க முயல்கிறார்கள். இது என்னுடைய தாய் எனக்கு கொடுத்த பரிசு, நான் தரமாட்டேன் என்று சொல்கிறாள். இழுபறி நீடிக்க அந்த 4 பேரும் இவளை தூக்கி அந்த ரயிலை விட்டு வெளியே எறிகிறார்கள். அதற்கு அருகிலே உள்ள தண்டவாளத்தில் போய் விழுகிறாள். அங்கே இன்னொரு ரயில் வருகிறது. இவருடைய கால் துண்டாடப்படுகிறது. இரத்த வெள்ளத்திலே மிதக்கிறாள். கும் இருட்டு, நடுக்காடு, உதவிக்கு யாருமே இல்லை. 8 மணி நேரம் தவிக்கிறாள். அதிகாலையில் சில வழிப்போக்கர்கள் வந்தவர்கள் பார்த்துவிட்டு அவளை கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள். அவர்கள் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், ஆனால் இங்கே மயக்க மருந்து இல்லை என்று அந்த மருத்துவமனை அதிகாரிகள் சொல்கிறார்கள். அவள் சொல்கிறாள், நேற்று இரவு 8 மணி நேரம் நான் இந்த வழியை பொறுத்து கொண்டேன், இரத்த வெள்ளத்தில் கிடந்தேன், இப்பொழுது மயக்க மருந்தே தேவையில்லை, நீங்கள் உங்களுடைய சிகிச்சையை தொடங்குங்கள் என்று சொல்கிறாள். அப்படி அந்த அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது, கால்கள் பொருத்தப்பட்டது. ஆனால் அந்த கால்களினால் நடக்க கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் பழக வேண்டும். அதற்கு பிறகுதான் அவளால் நடக்க முடியும். அப்படி அந்த செயற்கை கால் பொருத்தப்பட்ட அந்த பெண், ஐயா பொன்வேலு மயில் கூட அந்த பெண்ணை பற்றி குறிப்பிட்டார். இங்கே எவரெஸ்ட் சிகரத்திலே ஏறுகிறார். 60 டிகிரி அந்த குளிரிலே மேலே ஏறி அந்த உச்சியிலே கால் பதிக்கிறாள், செயற்கை காலை பதிக்கிறாள். தேசிய கொடியை அந்த எவரெஸ்டினுடைய உச்சியிலே நடுகிறாள். 2013 அவள் எவரெஸ்டை தொடுகிறாள். 8848 மீட்டர் உயரம். அந்த பெண்ணின் பெயர் அருணிமா சின்ஹா. இந்த ஐயா அவர்களும் அதை குறிப்பிட்டார்கள். எவரெஸ்டில் கால் வைத்த முதல் மாற்றுத்திறனாளி பெண். 2015 அவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்தது. அவர் சொல்கிறார், நான் என் கால்களால் மலையேறவில்லை, என் இதயத்தாலும் மூளையாலும் ஏறினேன் என்று சொல்வதை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? அவர் இயலாமையை சக்தியாக மாற்றிய சிங்க பெண், தன்னம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அந்த செய்தியை. இந்த உலகம் அற்புதங்களால் நிறைந்த உலகம். இந்த உலகம் அற்புதங்களால் நிரம்பி இருக்கின்றன. அதை பார்க்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் என்று ஒரு பெண் சொல்கிறார். ஒரு எழுத்தாளர், 1965 இங்கிலாந்தில் பிறந்தவர். இளம் வயதிலே தன்னுடைய சகோதரிக்கு கதை சொல்லிக் கொண்டிருப்பார். இப்பொழுதெல்லாம் கதை சொல்லி என்று சில பேர் இருக்கிறார்கள் அல்லவா, அதை போல கதை சொல்லுவார். பள்ளி படிப்பு முடித்துவிட்டு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே உயர் படிப்புக்காக நுழைவுத் தேர்வு எழுதுகிறார். அதிலே தோல்வி. பிறகு எக்ஸிட்டர் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகத்திலே BA பிரெஞ்சு ஆங்கிலம் இரண்டும் கற்கிறார். இரண்டிலும் புலமை பெறுகிறார்.
அம்னஸ்டி கழகத்திலே பணியில் சேர்கிறார். ஆனால் அந்த பணியில் நீடிக்க முடியவில்லை. தாய் நோய்வாய்ப்படுகிறார். அதனாலே பணியை துறந்து விடுகிறார். தாய் இறந்து விடுகிறாள். இழிந்து போய் அந்த துயரத்திலிருந்து மீண்டு வருகிறார். ஒரு போலந்து பள்ளிக்கூடத்திலே ஆசிரியையாக பணியாற்றுகிறார். ஜார்ஜ் என்பவரை சந்திக்கிறார். அவரை மனமுடிந்து கொள்கிறார். ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. அதோடு விவாகரத்தும் நடந்து விடுகிறது. வேலை இல்லை, வறுமை, குழந்தையை வேறு கவனிக்க வேண்டும். தற்கொலை எண்ணம் தலை தூக்குகிறது. மனநோய் மருத்துவ நிபுணரிடம் சென்று அந்த எண்ணத்தை மாற்றுகிறார். தன்னம்பிக்கையோடு மீள்கிறார். கதைகள் நிறைய வாசிப்பார். மனதில் புது புது கதைகள் அவருக்கு உருவாகின்றன. அப்படி அந்த உருவாகிற கதைகளினுடைய கருவை எல்லாம் அல்லது குறிப்புகளை எல்லாம் எழுதுவதற்கு இடமோ அல்லது நேரமோ அல்லது பொருளாதாரமோ அவரிடம் இல்லை. ஒரு திருப்பு முனை நடக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே. மான்செஸ்டரில் இருந்து லண்டனுக்கு தொடர் வண்டியிலே பயணம் செய்ய வேண்டிய ஒரு நேரம். அந்த நாளிலே தொடர் வண்டி 4 மணி நேரம் தாமதமாக வருகிறது. அப்பொழுது அவருக்கு ஒரு கற்பனை மனதிலே ஒரு கதை உருவாகிறது. ஆனால் அந்த கதையினுடைய கருவை குறிப்புகளாக எழுதி வைக்க கையிலே தாள் இல்லை. தன்னுடைய கைக்குட்டையிலே குறிப்புகளாக எழுதி கொள்கிறாள். ஒரு வித்தியாசமான கதை. நிறைய பதிப்பகத்தினுடைய படிகளில் ஏறி ஏறி இறங்குகிறாள். எல்லாருமே நிராகரித்து விட்டார்கள். ஒருவருக்கு மட்டும் இந்த கதை பிடித்திருக்கிறது. அது ஏன் பிடித்திருக்கிறது என்று கேட்டால், அந்த பதிப்பகத்தாரனுடைய மகள் 9 வயது குழந்தை, அவள் இந்த கதையை படித்துவிட்டு ரசிக்கிறாள். அதற்காக மிக குறைந்த விலையிலே இந்த கதையை வாங்கி வெறும் 1000 பதிப்புகள் பதிவிடுகிறார். அந்த 1000 விற்று தீர்ந்து விட்டன. அந்த நூல் ஹாரி பாட்டர். அந்த எழுத்தாளர் ஜோன்னா என்ற இயற்பெயர் கொண்ட J.K. ரவுலிங். ஹாரி பாட்டர் விற்பனையிலே 300 மில்லியனை தாண்டியது. 63 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பல விருதுகள் பெற்றிருக்கிறார். அவர் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி இந்த உலகத்திற்கு என்ன தெரியுமா? நாம் எப்போதும் வெற்றியை பற்றியே பேசுகிறோம். தோல்விகளை தாங்கிக் கொள்வதும் அதை கடந்து செல்வதும் மிகப்பெரிய வெற்றி பாதையை அமைத்து கொடுக்கும் என்பது அவர் இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய செய்தி. இவையெல்லாம் துவண்டு போயிருக்கிற பல மக்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இந்த கதைகள். என்னால் முடியும் போது ஏன் உங்களால் முடியாது என்ற கேள்வியை கேட்கிறது ஒரு சக்கர நாற்காலி. ஒரு சக்கர நாற்காலி என்னால் முடிகிற போது உங்களால் ஏன் முடியாது என்று கேட்கிறது. அந்த பெண் ஒரு நீச்சல் வீராங்கனை, மட்டைப்பந்து விளையாட்டு வீரர், கவிஞர், எழுத்தாளர். கல்விக்காக அவர் வட இந்தியா, தென்னிந்தியா, ஜெர்மனி, அமெரிக்கா என்ற போல வெளிநாடுகளுக்கும் இந்தியாவிற்குள்ளும் நிறைய இடங்களில் கல்வி கற்றவர். அமெரிக்காவிலே ஒரு சிறந்த மாணவி அல்லது மாணவன் என்று எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால், அது இங்கே ஒரு பட்டியலிடுவார்கள். அந்த பட்டியலிலே பெயர் வந்தால் சிறந்த மாணவி என்று பொருள். ஹூ இஸ் ஹூ எமங் அமெரிக்கன் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்று ஒரு பட்டியல். அந்த பட்டியலிலே அவருடைய பெயர் வந்தது. அறிவும் திறமையும் நிறைந்த பேர் அழகி. ஒரு நாள் கல்லூரி விடுமுறை நாள், நண்பர்களோடு சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா செல்கிறார். திரும்புகிற போது ஒரு ரிசார்ட், அந்த ரிசார்ட்டிலே ஒரு கடற்கரை இருக்கிறது. அந்த கடலிலே நாம் குளித்தாளேன் என்று சொல்லி காலை வைக்கிறார். அது 3 அடி ஆழம்தான். காலை வைக்கிறார். திடீரென எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய அலை அவளை புரட்டி போடுகிறது. முதுகிலே சுல் என்ற வழி, முதுகுத்தன்று முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது. மயக்கம் அடைகிறாள். மூச்சு திணறுகிறது. அவளை ஜிப்மர் மருத்துவமனைக்கும் அங்கிருந்து அப்பல்லோ மருத்துவமனைக்கும் கொண்டு செல்கிறார்கள். மீண்டு வருகிறார். ஆனால் கழுத்துக்கு கீழ் எந்த உறுப்புகளும் செயல்படவில்லை. தந்தை மரணம் அடைகிறார். இவள் படுப்பதற்கு அல்லது குளிப்பதற்கு அனைத்துக்கும் தாய் உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை. தாய்க்கும் உடல் நலம் இல்லை. திருவண்ணாமலையிலே சென்று விசிறி சாமியார் என்று சொல்வார்கள் அல்லவா, யோகிராம் சூரத்குமார், அவருடைய ஆசிரமத்திலே சென்று சரணடைகிறார். அப்பொழுது அவளை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்வதற்கு தாயால் தூக்கி வைக்க முடியவில்லை. அந்த தெருக்களில் இருந்த சாதுக்கள் எல்லாம் உதவி செய்வார்களாம். அப்பொழுது யோசிக்கிறாள், என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், எவ்வளவு நாள் தாய் உதவி செய்ய முடியும் என்றெல்லாம் யோசிக்கிறாள். இறுதியாக அவளுடைய மனதிலே எழுந்த ஒரு மிகச்சிறந்த எண்ணம் தான்,
சோல் ஃப்ரீ ட்ரஸ்ட் என்ற ஒரு அறக்கட்டளை உருவானது. தன்னை போல இருக்கக்கூடிய நிறைய இது போன்ற நோயாளிகளுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய வகையில் இந்த ட்ரஸ்டை ஏற்படுத்தி அத்தனை பேருக்கும் அந்த சக்கர நாற்காலியை கொடுத்து மாதம் ஒரு 1000 ரூபாய் இன்னும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த உதவியை ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்துக்காக வருவார்கள். அப்படி ஒரு தொழில் தொடங்கக்கூட அவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நின்றார் அந்த பெண். ஒரு தனியார் வெப்சைட் ஒன்றில் எழுத்தாளராக பணியாற்றுகிறார். எழுத முடியாது. வாய்ஸ் சிந்தசிஸ் என்ற ஒரு மென்பொருள் உதவியோடு இவர் பேச பேச எழுத்தாக அதெல்லாம் மாறும். அப்படி இவர் எழுதி கொடுக்கக்கூடிய கட்டுரைகளுக்கெல்லாம் வருமானம் அவர் கொடுக்கிறார்கள். வருமானம் வருகிறது. அவருடைய பெயர் பிரீத்தி ஸ்ரீனிவாசன் என்பது. தன்னம்பிக்கையோடு போராடுகிற ஒரு பெண்மணி. இவர்களை எல்லாம் எண்ணுகிற போது கவியரசருடைய வரிகள் மீண்டும் மீண்டும் தவிர்க்க முடியவில்லை. நமக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல்தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்ற வரிகள் கவியரசரை நாம் மறக்க முடியாது. அத்தனை ஒரு அருமையான வரிகள் நமக்கு நினைவுக்கு வருகிறது. இப்படி இன்னும் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நேரம் கருதி நான் அந்த சாதனையாளர்களை சுருக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். மிக அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த கேஆர் ஐயா அவர்களுக்கும் இப்படி ஒரு சிறந்த நூல். பொதுவாக நான் இலக்கியம் பேசுவதில் அவ்வளவு சிரமம் இருக்காது எனக்கு. பொது தலைப்பு என்று பேசுவது இதுதான் முதல் முறை. நான் கற்றதை, நான் படித்ததை எப்படியாவது எல்லோரிடமும் கொண்டு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே விளைந்ததுதான் இந்த உரை. அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி ஐயா. தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக பல பெரியவர்களின், அதாவது செயற்கரிய செய்தவர்களை பற்றி எல்லாம் எடுத்து கூறி அவர்கள் செய்த சாதனைகளை எல்லாம் விளக்கி இந்த உரையை ஆற்றியிருக்கின்றீர்கள். உண்மையிலே மனிதன் எனப்படுபவன் தன்னம்பிக்கை உடையவனாக இருந்தால்தான் வெற்றியின் உச்சியை அடைய முடியும் என்கின்ற ஒரு கருத்தினை ஆழமாக எல்லோருடைய மனதிலும் நீங்கள் பதித்திருக்கின்றீர்கள் என்பதைத்தான் சொல்ல வேண்டும். சாதாரண நிலையில இருந்தவர்கள் எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு உரிய தன்னம்பிக்கையை காரணமாகத்தான் அவர்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் விளக்கி கூறுவதற்காக லட்சுமி குட்டி பற்றி சொன்னீர்கள், ஹெலன் கெல்லரை பற்றி சொன்னீர்கள், ஹரிபாட்டரை பற்றி சொன்னீர்கள், பிரீத்தி ஸ்ரீனிவாசன் பற்றி எல்லாம் சொன்னீர்கள். அவர் பித்தகோஸ் இசைக்கலைஞரை பற்றி எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். அவருடைய கருத்துக்களையும் வாழ்க்கைகளையும், அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு உயர்ந்தார்கள் என்பதையெல்லாம் எடுத்து கூறி, தன்னம்பிக்கை ஒன்றே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும், வாழ்வின் உச்சத்தில் அவர்களை நிறுத்தி வைக்கும் என்பதையெல்லாம் நாமளும் அறிந்து உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவர்கள் எல்லாம் எடுத்துக்காட்டாக கூறியிருக்கின்றீர்கள் என்பதை என்கின்ற பொழுது அதற்காக ஆஜராமுல்லை அவர்கள் எழுதிய புத்தகத்தை எடுத்து அந்த நூலை படித்து அதில் இருக்கின்ற கருத்துக்களையும் வரலாற்றையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வெள்ளி இலக்கிய மேடை உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறது என்று கூறி, அடுத்ததாக இந்த கருத்தரங்கின் கருத்துக்களை எல்லாம் கோர்த்து தன்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து தலைமை உரையை ஆற்றுவதற்காக ஐயா கேஜிஆர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. 2 சொற்பொழிவாளர்கள் மிக சிறப்பாக தங்களுடைய உரைகளை இங்கே வைத்திருக்கிறார்கள். பொன்வேலுமையில் எந்த தலைப்பை கொடுத்தாலும் ஆழத்திற்கு போய் அலசக்கூடிய ஆற்றல் பெற்றவராக திகழ்ந்து கொண்டிருப்பவர். திருக்குறளிலே இருக்கக்கூடிய சிறந்த கருத்துக்களை எல்லாம் இங்கே எடுத்து சொன்னார். அதிலே முக்கியமான திருக்குறள் என்னவென்று சொன்னால், எண்ணியது எண்ணியாங்கெய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என்ற திருக்குறளை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். எது எப்பவுமே நம்ம இடத்துல இருக்கிற பழக்கம், எதையும் கனஜோரா ஆரம்பிப்போம், 4-5 நாள் போன பிறகு அதை கைவிட்டு விடுவோம். அந்த எண்ணத்திலே திண்ணம் இல்லை என்று சொன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. அந்த கண்டினியூட்டி கண்டிப்பாக தொடர்ச்சியாக செயல்படக்கூடிய
மனோபாவம் இருந்தால்தான் எதிலேயும் வெற்றி பெற முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கையினுடைய முதல் கட்டம். அதை மிக அழகாக இங்கு எடுத்து சொன்னார். நிறைய செய்திகளை சொன்னார். அதில் எனக்கு ரொம்பவும் பிடித்தது என்னவென்று சொன்னால், விதி விதி என்று நாம் உட்கார்ந்து கொண்டே இருக்கும். விதியை நம்பித்தான் பல பேர் பழியை போட்டுவிட்டு தன்னுடைய செயலுக்கெல்லாம் காரணத்தை சொல்லிக் கொண்டிருப்பாங்க. ஏன்பா அதை செய்ய முடியலன்னா, நான் என்ன பண்றது, என் விதி இவ்வளவுதான். ஏன்பா இதை செய்ய முடியலன்னா, நான் பிறந்த நேரம் இதுதான். ஏன்பா இதை உன்னால வெற்றி பெற முடியல, என் தலையெழுத்து இதுதான் என்று இப்படி சொல்லி சொல்லி ஏதாவது ஒரு சாக்கு போக்கு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழித்து விடுவார்கள். ஆனால் வள்ளுவர் சொன்னதாக இவர் எடுத்து சொல்லியிருக்கிறார் பாருங்கள். நமக்கெல்லாம் தெரிந்த திருக்குறள் என்றாலும் கூட சமயத்திலே அதை எடுத்து சொல்லுகின்ற பொழுது பெருமை பெறும். கண்ணதாசன் தான் சொல்வார், நேரத்திலே எழுந்து நிற்பதுன்னுவார். ஒரு சரியான நேரத்திலே எழுந்து நிற்கிற பொழுதுதான் அந்த எழுந்து நிற்பது கூட பெருமைப்படும். அது மாதிரி இந்த தலைப்பிலே கொண்டு வந்து அவர் பேசினார் பாருங்கள். அது ரொம்ப அழகாக இருந்த. ஊழையும் முப்பக்கம் காண்பர், உழைவின்று தாழாது முயற்றுபவர். தாழாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த விதியை கூட வென்று விடுவார்கள். வெல்லவே முடியாத விதி என்பதை கூட முயற்சி செய்தால், தன்னம்பிக்கை இருந்தால் வென்றுவிட முடியும் என்று திருவள்ளுவர் சொன்னதை இங்கே அழகாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். எது எதையெல்லாம் இருந்தால் தன்னம்பிக்கை வராது என்பதையும் அவர் எடுத்து சொன்னார். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்று திருவள்ளுவர் சொல்வார். நெடுநீர் என்றால் காலத்தை தாழ்த்தி கொண்டே போவர். மறவி என்றால் மறதி என்று பெயர். மடி என்றால் சோம்பல். துயில் என்றால் தூக்கம். இந்த நான்கும் விரும்பி யாராவது ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால் அந்த மனிதன் தன்னம்பிக்கையிலே வெற்றி பெறவே மாட்டான், வாழ்க்கையிலே வெற்றி பெறவே மாட்டான் என்பதை திருக்குறள் சொன்னதையெல்லாம் இங்கே அழகாக இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதே போல நெல்லை தீபன் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொன்னார், இதுதான் முதல் முறையாக நான் பொது தலைப்பிலே பேசுகிறேன் என்று சொன்னார். ஆனாலும் கூட இது பொது தலைப்பாக இருந்தாலும் புது தலைப்பாக இருந்தாலும் அவர் பேசியதை கேட்டபொழுது இதுவல்லவா பேச்சு என்று சொல்லத்தக்க அளவு மிக அழகாக அந்த பேச்சை அவர் வடிவமைத்து இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார். ஆதிராம் முல்லை அவர்கள் எழுதிய ஒரு நூலை எடுத்து அதிலே இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுடைய சாதனைகளைத்தான் பெரும்பாலும் இங்கே சொல்லியிருக்கிறார். என்ன நோக்கத்திலே சொல்லியிருப்பார் என்று சொன்னால், மாற்றுத்திறனாளிகளே இப்படியெல்லாம் சாதிக்கின்ற பொழுது முழு அங்கங்களை பெற்றிருக்கிற நாம் சாதிக்க முடியாதா என்கின்ற உணர்வை ஊட்டுவதற்காகத்தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய சாதனைகளை எல்லாம் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். நண்பர்களே, தன்னம்பிக்கை என்பது எல்லாருக்குமே இருக்கு. யாருக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? எல்லோருக்குமே இருக்கிறது. ஆதிராமுல்லை கூட அந்த புத்தகத்தை தன்னம்பிக்கையோடு தான் எழுதியிருக்கிறார். யாராவது இந்த புத்தகத்தை எடுத்து பாராட்டுவார்கள் என்ற தன்னம்பிக்கையோடு தான் எழுதியிருக்கிறார். பொன்வேலுமையிலும் நெல்லை தீபனும் கூட தங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்பார்கள் என்ற தன்னம்பிக்கையோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வீடு கட்டுகிறவர்கள் கூட இந்த வீட்டை கண்டிப்பாக கட்டி முடித்து விடுவோம் என்ற தன்னம்பிக்கையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எல்லோருமே தன்னம்பிக்கையோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கை என்பது எப்பொழுது தேவைப்படுகிறது என்று கேட்கின்ற பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒரு அசாதாரணமான சூழ்நிலை ஏற்படுகிற பொழுது, இந்த சூழ்நிலையிலே இருந்து நம்மால் வெளிவர முடியுமா என்ற தயக்கமும் மயக்கமும் ஏற்படுகின்ற பொழுது, இல்லை இல்லை உன்னால் இந்த சூழ்நிலையிலே இருந்து வெளியே வந்துவிட முடியும் என்ற உணர்வை தருவது தன்னம்பிக்கை. இப்படிப்பட்ட தன்னம்பிக்கை இருக்கின்றவர்கள் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வந்து விடுகிறார். வெற்றி பெற முடியாத சூழ்நிலையிலே, வாழ்க்கையை சிறப்பாக நடத்த முடியாத சூழ்நிலையிலே இருக்கின்றவர்கள், வாழவே முடியாது என்ற சூழ்நிலையிலே இருக்கிறவர்கள் கூட தன்னம்பிக்கை கொண்டு விட்டால் அவர்களால் வெற்றி பெற்றுவிட முடியும் என்பது பல்வேறு எடுத்துக்காட்டுகளாலே இந்த சமுதாயம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. புத்தகங்கள் மட்டுமல்ல, சமுதாயமே நமக்கு நேரடியாக பார்க்கின்ற பல பேரையே பார்க்கின்றோம். ஆஹா, எப்படி இருந்தவர் எப்படி வந்து விட்டார் என்று நாம் கேட்டிருக்கிறோம். நாமே கூட சொல்லி இருக்கின்றோம். ஆகவே தன்னம்பிக்கை என்பது சோர்ந்து கிடக்கின்ற மனசு, சோம்பல் பிடித்த மனசு, இவர்களெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை சாம்பலாக போய்விடுமோ என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை தூண்டி, நீர் பூத்த நெருப்பாக இருக்கின்ற அந்த உணர்வை தூண்டி எடுத்து கனலாக மாற்றி செயல்படு
நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்ற உணர்வை ஊட்டுவது எது என்று சொன்னால் அது தன்னம்பிக்கை. எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையாளர்களை எல்லாம் அந்த சமுதாயம் பார்த்திருக்கிறது. பார்வையற்றவரை பற்றியெல்லாம் நெல்லை தீபன் சொன்னார். நம்முடைய காண்டேகர், மராட்டிய எழுத்தாளன் காண்டேகர் கூட பார்வையற்றவர் தான். பாரடைஸ் லாஸ்ட் எழுதிய மில்டன் கூட பார்வையற்றவன் தான். பல பேர் இது மாதிரி. ஏன் ஜூலியஸ் சீசர், மிகப்பெரிய வெற்றி வீரனாகிய ஜூலியஸ் சீசருக்கு கூட காக்காய் வலிப்பு வரும் என்று சரித்திரம் உண்டு. இப்படி பல பேர் எவ்வளவு தான் சிரமங்கள் பட்டாலும் அதிலே இருந்து அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார்கள். நண்பர்களே, ஒரு தன்னம்பிக்கையை சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ஜான் பார்டன் என்பவர் உங்களுக்கு நன்றாக தெரியும், தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் டிரான்சிஸ்டர் கண்டுபிடித்தவர். டிரான்சிஸ்டர் கண்டுபிடித்த ஜான் பார்டனுக்கு நோபல் பரிசு கொடுக்கிறார். நோபல் பரிசு கொடுக்கின்ற பொழுது அவரை நீங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் என்று அழைக்கிறார். அவர் அவருடைய மகனை மட்டுமே அழைத்துக் கொண்டு போகிறார். அங்கிருந்து அரசர் கேட்டார், என்னங்க குடும்பத்தோடு வர சொன்னனே வரலையே? அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அந்த பதில் நம்மை ஆச்சரியப்படுத்த வைக்கிறது. என்ன பதில்? அடுத்த முறை நோபல் பரிசு வாங்குகிற பொழுது வேண்டுமானால் என் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வருகிறேன். இந்த பதில் எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்த முறை நோபல் பரிசா? எல்லோருக்கும் ஆச்சரியம். இதே ஒரு நோபல் பரிசு வாங்குவதே சாதாரண செய்தி அல்ல, விஷயம் அல்ல. நீ என்னமோ அடுத்த முறை நோபல் பரிசு வாங்குகிற பொழுது நான் அந்த என்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறாயே, இது என்ன என்று ஆச்சரியப்பட்டார். ஆனால் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், சரியாக 16 ஆண்டு காலம் கழித்து டிரான்சிஸ்டர் கண்டுபிடிப்பதற்காக நோபல் பரிசு வாங்கிய அந்த ஜான் பார்டர் சரியாக 16 ஆண்டு காலம் கழித்து மின் கடத்தலை பற்றி ஆய்வு செய்து நோபல் பரிசு வாங்கியிருக்கார். அந்த 2வது முறை அவர் நோபல் பரிசு வாங்குகின்ற பொழுது தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு போனார். எப்படிப்பட்ட தன்னம்பிக்கை பார்க்க! ஒரு மனிதன் தன் மீது வைத்திருக்கின்ற அசாத்தியமான தன்னம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை எப்படி வைக்க முடியும் பாருங்க. அதுதான் ரொம்ப அசாத்தியமான தன்னம்பிக்கை. இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை வைத்தவர்கள் நிறைய பேர் உண்டு. இன்னொரு செய்தி சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு இளம் பையன், இளம் வயதுடைய பையன் புற்றுநோயிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். ஜேசன் அவனுக்கு பேர். அவனிடத்திலே ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார், புற்றுநோய் குறித்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது அந்த புற்றுநோய் கொண்ட பையன் இறந்து விடுவான் என்று அந்த புத்தகம் சொல்கிறது. அந்த புத்தகத்திலே வரக்கூடிய பையனும் புற்றுநோய் உடையவன் தான். அவன் கடைசியிலே இறந்து விடுவதாக ஒரு செய்தி அந்த புத்தகத்திலே வருகிறது. அந்த பையன் தூக்கி போட்டு விடுகிறான். இது என்ன புத்தகம்? அவன் புற்றுநோயிலே அப்பொழுதும் படுத்துக் கொண்டுதான் இருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்படுகிற மருந்துகளை எல்லாம் நன்றாக கவனித்து உள்வாங்கிக் கொண்டிருக்கிறான். அந்த நோயிலே இருந்து அவன் வெளியே வருகிறான். அப்பொழுதும் அவன் இளம் வயதுதான், அடல்ட் கூட வரவில்லை. அவனுடைய வீட்டிலே விருந்து வைக்கிறார்கள். அக்கம் பக்கத்திலே இருப்பவர்களெல்லாம் அழைத்து விருந்து வைக்கிறார். அழைக்கின்ற பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை பற்றியெல்லாம் அவன் எழுதி வைத்து, அதிலே தன்னம்பிக்கையும் எழுதி வைத்து ஒரு புத்தகத்தை தயார் செய்து வைத்திருந்தான். வெளியிடவில்லை. அந்த புத்தகத்துக்கு பெயர் மை புக் ஃபார் கிட் அண்ட் கேன்சர். அந்த புத்தகத்தை எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள். நீங்கள் வெளியிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை வெளியிட்டு விடுகிறார். அந்த புத்தகம் ஆவணப்படமாக தயாரிக்கப்படுகிறது. அந்த ஆவணப்படம் ஆஸ்கார் விருது பெறுகிறது. புற்றுநோயிலே இருக்கிறான். அவனுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்படுகிறது. அந்த புத்தகத்தின் முடிவிலே புற்றுநோயாளி செத்து போவதாக ஒரு செய்தி வருகிறது. அந்த புத்தகத்தை அவன் தூக்கி எறிந்து விடுகிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட மருந்துகளை எல்லாம் அவன் மனதிலே வைத்துக் கொள்கிறான். அதை ரொம்ப பாசிட்டிவாக நேர்மறை சிந்தனையோடு அதை எழுதுகின்றான். அதை பல பேருக்கு கொடுக்கின்றான். பல பேர் கேட்டுக்கொண்டதனாலே அவன் கொடுக்கின்றான். அந்த புத்தகம் ஆவணப்படமாக மாறுகிறது. அது ஆஸ்கார் விருதை பெறுகிறது என்று சொன்னால் அந்த தன்னம்பிக்கையை பற்றி நீங்க எப்படி சொல்வீர்கள்?
இப்படி ஏராளமான தன்னம்பிக்கையாளர்கள். மேலை நாடுகளிலே மட்டும்தானா? நம்மிடத்திலே எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கையாளர். நண்பர் தி ராஜகோபாலன் என்று ஒரு தமிழறிஞர் உண்டு. அவர் இலக்கிய கூட்டம் நடத்துவார். நானும் நண்பர் காவு கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் அடிக்கடி அந்த இலக்கிய கூட்டத்துக்கு செல்வோம். அவருக்கும் அவரை நன்றாக தெரியும். சொல்லப்போனால் அவர்தான் என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த தி ராஜகோபாலன் திருக்குறளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ரொம்ப அருமையான புத்தகம். அதிலே ஒவ்வொரு திருக்குறளை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் அதற்கு உரிய கருத்தை நடைபெற்ற நிகழ்ச்சிகளை உதாரணமாக வைப்பார். கற்பனையாக வைக்க மாட்டார். நடைமுறை நிகழ்ச்சி, நடந்த நிகழ்ச்சி, பல்வேறு நிகழ்ச்சிகளை குவித்திருப்பார். 3 பாகமாக அதை வெளியிட்டிருப்பார். அதிலே ஒரு திருக்குறள் தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய திருக்குறள். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற ஒரு திருக்குறள். அதற்கு அவர் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறார் அல்லவா? அது இதுவரை அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிராத எடுத்துக்காட்டு. அதனால்தான் இதை நான் சொல்லுகின்றேன். காஞ்சிபுரத்திலே தா குப்புசாமி என்று ஒருவர், அவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அவருக்கு படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகமாக உண்டு. அந்த ஆர்வத்தின் காரணமாக பல பேரிடத்திலே போய் படிப்பார். பல பேரும் அவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தார். ஒருவர் சொன்னார், நீங்கள் திருக்குறள் படிக்க வேண்டும் என்று சொன்னார். இது திருக்குறள் நிகழ்ச்சி என்பதனாலே சேர்த்து சொல்கிறேன். திருக்குறள் படிக்க வேண்டும் என்று சொன்னார். எனக்கு திருக்குறள் புத்தகம் வாங்குவதற்கு வசதி இல்லை, யாராவது திருக்குறள் புத்தகத்தை இலவசமாக கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். பல பேர் இல்லை என்றார்கள். சில இருந்தவர்கள் கூட கொடுப்பதற்கு முடியாது, ஏனென்றால் கொடுத்தால் திரும்பி வருவதில்லை என்று சொல்லிவிட்டார். ஏன்னா அது நடக்கிற விஷயம்தான். ஒரு அறிஞனை கேட்டார்கள், இவ்வளவு புத்தகங்களை வைத்திருக்கிறீர்களே என்று. ஆமா, நான் யாருக்கும் இரவல் தரமாட்டேன். ஏன் தரமாட்டீங்கன்னா, இங்க இருக்கிற புத்தகம் எல்லாமே இரவல் புத்தகங்கள் தான். இரவல் வாங்கி எதையும் நான் கொடுத்தது இல்லை, ஆகவே நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆகவே இந்த சில அறிஞர்கள் என்ன செய்தார்கள், திருக்குறள் புத்தகத்தை எல்லாம் நாங்கள் தரமாட்டோம் என்று அவர் சொல்லிவிட்டார். அந்த திருக்குறள் புத்தகம் 2 அணா. நான் சொல்றேன் அந்த காலம் 2 அணா புத்தகம். இவர் 4-5 மாதங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வைத்து திருக்குறள் புத்தகத்தை வாங்கிவிட்டார். வாங்கி படித்து விட்டார். ஆகா, நம்மால் திருக்குறள் புத்தகம் வாங்க முடியவில்லையே, ஆகவே இதை குறைந்த விலையிலே வெளியிட வேண்டும் என்று அவர் உழைத்து பணம் சேர்த்து பல பேரிடத்திலே நன்கொடையை பெற்று ஒரு 5000 திருக்குறள் புத்தகங்களை 4 அணா விலைக்கு வெளியிட்டார். 2 ரூபாய் திருக்குறள் புத்தகம் விற்ற காலத்திலே 4 அணாவுக்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். திருவிக்கா அவர்கள் நவசக்தி பத்திரிகையிலே அவரை பற்றி எழுதினார். இப்படி ஒரு நூல் வந்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் உடனாக 4000 பிரதிகள் எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டார். 5000 பிரதி போட்டார். 4000 பிரதிகள் விற்று தீர்த்து விட்டன. ஒரே மாதத்தில், 4 மாதத்தில் 5000 பிரதிகளும் தீர்ந்து விட்டன. அதன் பிறகு அவருடைய பேரனோ பையனோ 3வது பதிப்பு என்று போட்டிருக்கிறார் காஞ்சிபுரத்திலே இருக்கிற பதிப்பகத்தில். இப்படி நம்மிடத்திலேயே எவ்வளவு சிறந்த ஆற்றல் மிக்கவர்கள். புதுக்கோட்டையிலே பொன்னி என்று ஒரு இதழ் வந்திருக்கிறது. முருகு சுப்பிரமணியம் தான் அந்த இதழை நடத்தி இருக்கிறார். முருகு சுப்பிரமணியம் பாவேந்தருடைய பரம்பரை என்று ஒரு பரம்பரையை உருவாக்குவதற்காக அங்கே கவிதையெல்லாம் போட்டுக்கொண்டே வருவார். இவர்களெல்லாம் பாவேந்தருடைய பரம்பரை என்று சொல்லி கவிதைகளை போட்டுக்கொண்டே வருவார். கண்ணதாசன் அதற்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பினார், பொன்னி என்ற இதழ். முருகு சுப்பிரமணியம் படித்துவிட்டு சொன்னார், தயவு செய்து இனிமேல் நீங்கள் கவிதை எழுதாதீர்கள், கதை வேண்டுமானால் எழுதுங்கள். அதே முருகு சுப்பிரமணியம் கண்ணதாசனுடைய பொன்மலரிலே 50வது வயதிலே அவருக்கு பொன் விழா மலரில் எழுதுகிற பொழுது சொன்னார், கண்ணதாசனை நான் தவறாக கணித்து விட்டேன். அவருக்கு கவிதை எழுத வராது என்று நான் தவறாக கருதி விட்டேன்.
ஆனால் இன்றைக்குதான் தெரிகிறது தமிழ்நாட்டின் தலை சிறந்த கவிஞராக இருக்கிறார் என்று. உங்களுக்கு கவிதை எழுத வராது என்று சொன்ன பொழுது கண்ணதாசன் மட்டும் தோய்வு அடைந்திருந்தால் என்ன ஆகியிருப்பார்? ஒரு கவிஞனே கிடைத்திருக்க மாட்டான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று எழுதக்கூடிய ஒரு கவிஞன் நமக்கு கிடைத்திருக்க மாட்டான். அந்த கவிஞன் கிடைத்ததற்கு காரணமே அவருடைய தன்னம்பிக்கை தான். அவரும் அசாத்தியமான தன்னம்பிக்கை உடையவர். வனவாசம் பத்திரிகை புத்தகத்தில் அவர் எழுதுவார், ஒரு பட கம்பெனிக்கு போவார், நான் வசனம் எழுத வந்திருக்கிறேன் என்று சொல்வார். வசனம்லாம் எழுதுறதுக்கு ஆள் இருக்கு, பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டார். ஓ தெரியுமேன்ட்டாராம். அது ஒருலாம் பாட்டு எழுந்ததில்லை. அது அடுத்து அவர் எழுதுறார் பாருங்க, பாட்டு எழுதியும் தெரியுது, எழுத தெரியும் என்று சொல்லிவிட்டு இவனுக்கு எதுதான் தெரியாது. அவர் எழுதுறாரு பாருங்க, அடுத்த வரி அவர் வனவாசத்துல எழுதுறாரு, இவனுக்கு எதுதான் தெரியாது என்று அவர் இறங்கி பாட்டு எழுத தொடங்கி விட்டார். இன்றைக்கு மகா கவிஞனாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான எடுத்துக்காட்டுகளை நம்மால் சொல்ல முடியும். அண்மையிலே தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு தலையங்கம், இந்த தலையங்கத்தை நான் உங்களுக்கு சில செய்திகளை மட்டும் வாசித்து காட்டுறேன் பாருங்க. அதாவது கல்வி சிகரத்தை எட்ட ஏழ்மை தடையில்லை. 12 மே 2026 வெள்ளிக்கிழமை, போன வெள்ளிக்கிழமை +2 ரிசல்ட் வந்தது. அதுல இவர் சொல்றார் பாருங்க, 4 பேரை குறிப்பிட்டு சொல்றாங்க. அதாவது சென்னையில் 3 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு கோயிலில் பெற்றோரால் கைவிடப்பட்டு ஆதரவில்லாமல் விட்டு செல்லப்பட்ட ஒரு பெண் குழந்தையை அவளது கொள்ளுப்பாட்டி கமலம் என்ற பூட்டி வீட்டு வேலை செய்து கொண்டே அவரை வளர்த்தது மட்டுமல்லாமல் படிக்க வைத்தார். பூட்டியின் கஷ்டத்தை உணர்ந்து அன்னபூரணி என்ற அந்த மாணவி 2 வீடுகளில் வீட்டு வேலை செய்து கொண்டே சைதாப்பேட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் படித்து இப்பொழுது நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறார். இது ஒருவர். இதுபோல் சாலையோரத்திலே வாழ்ந்த அர்ச்சனா என்ற மாணவியும் பால் டேவிட் என்ற மாணவனும் தெருவிளக்கில் படித்தே உயர்ந்த மதிப்பெண் பெற்று அவர்களின் வெற்றி பலருக்கும் உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. 2வது, இதுபோல் ஆட்டோ டிரைவர் சரவணன் மகள் சந்தியா 600க்கு 595 மதிப்பெண்ணும், சலவை தொழிலாளி ஆனந்தகுமாரின் மகள் மைதிலி 600க்கு 593 மதிப்பெண்ணும் பெற்று உயர்ந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளின் வரிசையில் கைகோர்த்து நின்று அழகு சேர்த்து விட்டனர் என்று அந்த தலையங்கத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இதுதான் ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. சாலையோரத்திலே இருக்கிற பெண், சலவை செய்கின்றவருடைய ஒரு பெண், வீட்டு வேலை செய்கின்ற ஒரு பாட்டியினிடத்திலே வளர்ந்த ஒரு பெண், ஆட்டோ ஓட்டியருடைய மகள், இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை, படிக்க முடியாத அசாதாரணமான சூழ்நிலையில் இருப்பவர்கள் கூட மிக உயர்ந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தன்னம்பிக்கை தான். ஆகவே தன்னம்பிக்கை உள்ள ஒருவரால் உயர முடியும் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. அந்த எடுத்துக்காட்டுக்களை எல்லாம் நம்முடைய நண்பர் நெல்லை தீபன் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதே போல் திருவள்ளுவர் சொல்லியதை நம்முடைய பொன்வேலுமயில் அவர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் தான் முதலாக நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய கவிஞராக திகழ்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் சங்க இலக்கியத்தில் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செய்திகள் தன்னம்பிக்கையை ஊட்டி கொண்டுதான் இருக்கின்றன. அடுத்து தன்னம்பிக்கை குறித்து 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு சிறந்த நூல் என்று சொன்னால் அப்துல் ரஹீம் என்பவர் எழுதிய நூல். அவர் எழுதிய நூல்தான் தன்னம்பிக்கை உணர்ச்சியை பல பேருக்கு கொடுத்திருக்கிறது. அதற்கு அடுத்து உதயமூர்த்தி அவர்கள் ஒரு நூல் எழுதியிருப்பார். உன்னை நம்பு தம்பி என்றெல்லாம் அந்த வாசகங்களை அவர் கொடுத்திருப்பார். அதை வைத்து பாலச்சந்தர் அவர்கள் கூட படம் எடுத்திருப்பார். அதற்கு அடுத்து மெர்வின் அவர்கள் இப்படி தன்னம்பிக்கை என்கின்ற ஒரு நூலையெல்லாம் எழுதியிருப்பார். நாங்கள் 4 என்ற பத்திரிகையை நடத்திய பொழுது ஜெயசக்தி அம்மையார் திருக்குறளில் தன்னம்பிக்கை என்று பல இலக்கியங்களிலே தன்னம்பிக்கை என்று எழுதிய பொழுது அவர் ஜெயசக்தி அம்மையாரை தொடர்பு கொண்டு பேசினார். என்னையும் தொடர்பு கொண்டு இப்படி அழகான பத்திரிகையை நடத்துகின்றீர்களே என்று மெர்வின் அவர்கள் எங்களோடு பேசியிருக்கிறார். இப்படி மெர்வின் அவர்களும் சிறந்த தன்னம்பிக்கை கட்டுரையில் எல்லாம் எழுதியிருக்கின்றார். அந்த வரிசையில் ஆதிரை முல்லை அவர்களும் இன்றைக்கு ஒரு நல்ல புத்தகத்தை இங்கே கொடுத்திருக்கிறார்.
அவருக்கு வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. பல செய்திகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு பரிமாறி இருக்கின்றீர்கள் என்று நான் சொல்ல தோன்றுகின்றது. ஏனென்றால் நாங்கள் அறியாத பல கருத்துக்களை, நாங்கள் அறிந்திராத பல அறிஞர்களை, முயற்சி செய்தவர்களை பற்றியெல்லாம் எங்களுக்கு விளவாறாக எடுத்து கூறியிருந்தீர்கள். சாதாரணமாக அசாதாரணமான நிலையில் ஒருவர் முயற்சி செய்வதை தன்னம்பிக்கை என்று கூறினீர்கள். மனதிலே பாசி படிந்து விட்டால் பாசி படிந்து விட்டதே என்று படுத்து கிடக்காமல் அந்த பாசியை துடைத்துவிட்டு முன்னேறி செல்கின்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் தன்னம்பிக்கை. ஆக மனம் மயங்கி கிடக்காமல், சோர்ந்து கிடக்காமல், படுத்து கிடக்காமல், தூக்கி கிடக்காமல் எவன் ஒருவன் தன்னைத்தானே எழுப்பிக் கொண்டு முன்னேற துடிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவனிடம் தன்னம்பிக்கை வருகின்றது. ஐயா பொன்வேல் மயில் அவர்கள் கூறுகின்ற பொழுது கூட சொன்னார்கள், ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை இருக்கின்றது, ஒவ்வொருவருக்கும் தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், அதனுடைய வளர்ச்சி. அதைத்தான் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். முயற்சி உடையார் வளர்ச்சி அடைவார் என்கின்ற நூலாக அதை ஆட்படுத்தியிருக்கிறார்கள். ஆக தன்னம்பிக்கை என்பதுதான் ஒரு மனிதனை மேலும் கீழும் கொண்டு செல்கின்றது என்று சொன்னால் மிகவில்லை. அதைத்தான் வள்ளுவர் பல இடங்களிலே ஒளியும் உட்பக்கம் காண்பார் என்று சொல்லுகின்றார். நாம் விதியை எண்ணி விலகி போகாமல், வருந்தி போகாமல், அந்த விதி என்பதை அதுக்கே விதியாக மாற்றிவிட்டு முயல வேண்டும், முன்னேற வேண்டும் என்கின்ற பல கருத்துக்களை எல்லாம் இங்கே நம்மோடு அனைவரும் அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம், அவர்கள் கருத்துக்களை எல்லாம் நாம் உள்வாக்கி கொண்டு நாம் ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கின்றோம். அந்த கருத்துக்களை கேட்க வேண்டிய இன்றைக்கு இளைஞர் பட்டாளங்கள் எல்லாம் வேலைகளில் சென்று கொண்டிருக்கின்றன என்பதை நினைக்கின்ற பொழுது இந்த தன்னம்பிக்கையே அவர்களிடத்தில் எப்படி கொண்டு செல்வது என்பதையெல்லாம் பெரியோர்களாகிய நாம் தான் யோசனை செய்து அதனை பயன்படுத்துவதற்குரிய ஆட்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை எண்ணி நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் நம்மோடு பேசிக் கொண்டிருந்தோம். ஏனென்றால் தன்னம்பிக்கையினால் தான் நாங்களே உயர்ந்திருக்கின்றோம். இதே போல் இன்று இளைஞர்களையும் உயர்த்த நம்மால் முடிந்ததை செய்யலாம் என்பதைத்தான் இந்த கருத்தரங்கம் நமக்கு விளக்க இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த நிகழ்ச்சியிலே தலைமையேற்று சிறப்பான கருத்துக்களையும் பல எழுத்துக்களையும் நமக்கு எடுத்து கூறிய ஐயா கேஜிஆர் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே தன்னம்பிக்கை பற்றி இருவரும் அறிஞர்கள் கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களில் பொன்வேல் மயில் ஐயா அவர்களுக்கும் ஐயா இதெல்லை தீபன் அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவர்களுக்கும் நன்றி. எப்பொழுதும் போல் தயங்காமல் வந்து தமிழ் வாழ்த்து பாடலை பாடுகின்ற ரமணி பாலசாமி அம்மா அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவர்களுக்கும் நன்றி. அமுதபாண்டியன் அவர்கள் வந்து நம்மோடு கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றோம். மற்றும் ஆறுமுகவேலு என்கின்ற அறிஞரும் மற்றும் தர்மலிங்கம் ஐயா அவர்களும் அம்மா டாக்டர் வேரி ரோசலின் அவர்களும் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கும் நன்றி. அம்மா டாக்டர் கமலா நேரு அவர்கள், அம்மா நாவலாசிரியர் ஜெயசக்தி அவர்கள், கண்மணி அவர்கள், MSK அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே ஐயா மாநில தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பாளர் பாப்பையா ஐயா அவர்களுக்கும், பிச்சை என்கின்ற அறிஞருக்கும், அம்மா தேன்மொழி அவர்களுக்கும் மற்றும் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும், சீனி ரவிபாரதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் சங்கரம்மாள், சாய் லட்சுமி, சாமிக்கு அவர்கள் ஐயா இடையில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சாமி மல்லிகா அவர்கள், திருப்பத்தூர் வாகித் விகடகதி அவரை என்று கூறலாம் அவர்களும், அம்மா பான்மதி கிருஷ்ணகுமார் அவர்களும் நம்மோடு இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அத்தனை பேருக்கும் வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக நன்றியினை கூறி அடுத்ததொரு கருத்தரங்கில் இத்தகைய சிறப்பான கருத்துக்களை நாம் வாங்குவதற்காக அனைவரும் ஒன்று கூடுவோம். கருத்துக்களை எல்லாம் கேட்போம், அதை இனிமையாக நாம் நுகர்வோம் என்று கூறி இத்தோடு என்னுடைய நன்றி உரையை முடித்துக் கொண்டு கருத்துரைக்காக இப்பொழுது அவை ஒதுக்கப்படுகின்றது. கருத்துக்களை கூறுவதற்காக அவரவர்கள் தங்களுடைய ஒலிவாங்கியை
ஆன் செய்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை கூறலாம். ஐயா கேஜிஆர் அவர்கள் கருத்துரை தனது விளக்க உரையா என்று சொல்வது கருத்துரைக்கு தலைமை தாங்கி அதனை வழிநடத்தி செல்வார்கள் என்று கூறி அவையினை இப்பொழுது ஐயா கேஜிஆர் அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.